நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள் அப்படிங்கிற தலைப்புல 2 பகுதிகள் வந்திருக்கு. இப்ப பகுதி 1 இன்னைக்கு வாசிக்க போறோம். முடிஞ்சா பகுதி 2ம் இந்த வாரத்திலேயே வாசிச்சிடலாம். அல்லது 1 ஆர் 2 டேஸ் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்குள்ள. இது ஒரு முக்கியமான புத்தகம். வரலாற்று ஆவணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நூலை வெளியிட்டிருக்கிறவங்க கருப்பு பிரதிகள். இதை தொகுத்தவர் முனைவர் மு. வளர்மதி அவர்கள். இது கட்டுரைகளும் சொற்பொழிகளும் கலந்திருக்கு இந்த தொகுதியில. இந்த தொகுதியில இந்த புத்தகத்தை நான் கேள்விப்பட்டேன், பட் ஆனால் படிக்கல. இதான் முதல் முறை நானும் உங்களோட தான் சேர்த்து படிக்க போறேன். கொஞ்சம் மட்டும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் படிச்சேன். இதுல இது முக்கியமா இந்த புத்தகத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இயக்கத்துல இருந்தாங்க, சுயமரியாதை இயக்கத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களோட செயல்பாடுகள் அல்லது அவங்களுடைய அறிவு தளத்துல அவங்களோட செயல்பாடுகள் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான். நம்மளோட சுதந்திர போராட்டத்துல கூட நிறைய பெண்கள் காந்தியடிகள் பின்னாடி போனாங்க. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது ஒரு அளவோட நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் போகல. ஆனா சுயமரியாதை இயக்கத்துல குடும்பமா இன்னைக்கு குடும்பம் ஆட்சியோ இல்ல குடும்ப வாரிசுக பத்தி கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா சுயமரியாதை இயக்கத்துல பெண்கள் அத்தனை பேர் குடும்பத்துடன் கலந்து கொண்ட நிகழ்வுகள் அது ஒரு திருமண வைபவமோ அல்லது ஒரு கொண்டாட்டம் எப்படி நடந்தா இருக்குமோ அந்த மாதிரிதான் போராட்டங்களே நடந்திருக்கு. குடும்பமா பங்கெடுத்திருக்காங்க. அப்படி ஒரு 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 இயக்கம் இது வரைக்கும் வரல. ஒரு கிரேஸ் பின்னாடி இப்போ நடிகர் நடிகைகள் பின்னாடி போறாங்க அப்படின்னாலும் அது முக்கால்வாசி ஆண்கள் போவாங்க, இளைஞர்கள் போவாங்க. ஆனா பெண்கள் போறதுங்கிறது கவர்ச்சியில போனதுங்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான. ஒரு இயக்கமா போனாங்களா, ஒரு விஷயத்தை பத்தி அறிவு தளத்துல பேசினாங்களா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்களா, அதை எப்படி மாற்றணும்னு நினைச்சாங்களா, என்னென்ன வழிகள் நல்ல வழிகள் அவங்களோட மூளையில என்ன யோசிச்சாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை பெண்கள் மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே வரலாற்றுல திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறது மூலமாக மட்டும்தான் அப்படியான நிகழ்வுகள் நடந்ததை பத்தி தெரியும். சுயமரியாதை இயக்கத்துல இருந்த குடும்பங்கள்ல கூட இத்தனை பெண்கள் அதுல இருந்திருக்காங்களா, அந்த தொடர்ச்சி ஏன் விட்டு போச்சு, அல்லது எந்த அளவுக்கு அந்த தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கான விடையா இந்த நூல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். முதல் பகுதி இந்த வளர்மதி அவர்கள் அவங்க தொகுத்தவங்களே அவங்களுடைய நுழைவாயில், அது ஒரு அணிந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி அவங்க நுழைவாயில் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு சில புத்தகங்களுக்கு நம்ம ஆசிரியருடைய முன்னுரையை படிக்கிறது தான் வழக்கம். இந்த புத்தகத்துல நிச்சயமா படிக்கணும், அதனால படிக்கிறேன். காலி மைக் அக்செப்ட் பண்ண முடியலையா? புத்தகத்துக்குள்ள போகலாம். நுழைவாயில். சிவந்த மேனி, தடித்த உடல், பெருத்த தொந்தி, நல்ல உயரம், வெளுத்த தலைமயிர், நரைத்த மீசை, நடுத்தரமான தாடி, திரண்டு நீண்ட மூக்கு, அகன்ற நெற்றி, உயர்ந்து மயிரடர்ந்த புருவங்கள், ஆழமான கண்கள், மெதுவான உதடுகள், செயற்கை பற்கள், ஒரு சாதாரண மூக்கு கண்ணாடி. பெசன்ட் அம்மையாரின் தாய்மயிர், பெர்னாட் ஷாவின் தாடி, தாகூரை விட அழகான மூக்கு, இவர்கள் மூவரையும் விட அழகான உருண்டை முகம், ஒரு தனியான முகவெட்டு, என்னமோ ஒருவித கவர்ச்சி. இடுப்பில் எப்பொழுதும் ஒரு 4 முழ துணி, காலில் செருப்பு, முக்கால் கையுடன் ஒரு மாதிரியான வெள்ளை சட்டை, அதில் வரிசையாக நூல் பொத்தான்கள், பழங்காலத்து முழு கோட்டுக்கும் இக்காலத்து ஷர்ட்டுக்கும் நடுவில் ஒரு நூதனமான உடுப்பு, வெளிப்புறத்தில் 3 பாக்கெட்டுகள், உட்புறத்தில் பணப்பை வைத்துக் கொள்வதற்காக கட்டாயம் ஒரு பாக்கெட், வெளிப்பைகள் செய்தித்தாள்கள், சில கடிதங்கள், பொது கூட்டங்களில் கேட்கப்பட்ட கேள்வித்தாள்கள், 2 சிறு புத்தகங்கள், துண்டு பிரசுரங்கள், நாட்குறிப்பு, ஒரு சிறு கத்தி ஆகிய சகல சாமான்களும் நிறைந்து எப்பொழுதும் உப்பிக்கொண்டே இருக்கும். இவைகளில் பல வெகு மாதங்களுக்கு முந்தையவைகளாகவும் குப்பை தொட்டிக்கு போயிருக்க வேண்டியவைகளாகவும் இருக்கும். வெளிப்புறத்திற்கு மேல் ஒரு பவுண்டன் பேனா செருகப்பட்டிருக்கும். உட்புறம் உள்ள பையில் ஒரு மணிப்பஸ், அதன் அறையொன்றில் கடிகாரம். இவ்விதமாக சட்டைக்கு மேல் போர்த்தி இருப்பது போன்று ஒரு 5 முழ போர்வை, அநேகமாக ஆரஞ்சு அல்லது காப்பி நிறத்தில் இந்த உடைகள் பெரும்பாலும் அழுக்காகவே இருக்கும். சட்டை பைகளில் ஓரங்கள் அடிக்கடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். கையில் எப்பொழுதுமே ஒரு மொத்தமான தடி,
பிடிக்கும் பக்கம் வளைந்திருக்கும். கையில் ஒரு தோட்பெட்டி, அதற்கு பூட்டும் இல்லை, சாவியும் இல்லை. மிக அந்தரங்கமான சொந்த கடிதங்கள் முதல் பழைய செய்தித்தாள்கள், பட்டையாக நசுக்கப்பட்ட பற்பசை, மிக பழைய பல் பிரஷ், மைப்பொடி, சோப், கடிதத்தாள், உரைகள் வரை எல்லாம் இப்பெட்டிக்குள் தான். சட்டை பையில் உள்ள குப்பைகள், அதாவது ரெக்கார்டுகள் மிகுந்து விட்டால் அவற்றில் சில இப்பெட்டிக்குள் வந்துவிடும். 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை பெட்டி மூட முடியாமல் முட்டி கொண்டால் இப்பெட்டி காலி செய்யப்படுவது உண்டு. இம்மாதிரி உருவத்தோடும் உடையோடும் வாலிப நடையோடும் கையை பிடித்த தடியுடன் இதோ தெரிகிறாரே, இவர்தான் பெரியார், தமிழரின் தலைவர், ஈரோட்டு ராமசாமியார். தமிழர் தலைவர் என்ற நூலில் இடம்பெற்ற இந்த எழுத்தோவியம் குத்தூசி குருசாமியால் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குத்தூசி குருசாமி குருவிக்கரம்பை வேலு, பக்கம் 395. இது தந்தை பெரியாரின் புறத்தோற்றத்தை மட்டும் நமக்கு காட்டவில்லை, தமிழ் சமுதாய விடுதலையை தவிர வேறு சிந்தனையில் எதுவும் அவருடைய அகத்தோற்றத்தையும் சேர்த்தே காட்டுகிறது. சரி, திருப்பி படிக்கிறேன். இது தந்தை பெரியாரின் புறத்தோற்றத்தை மட்டும் நமக்கு காட்டவில்லை, தமிழ் சமுதாய விடுதலையை தவிர வேறு சிந்தனை இல்லை என்னும் அவருடைய அகத்தோற்றத்தையும் சேர்த்தே காட்டுகிறது. அவர் ஆரிய எதிர்ப்பின் சின்னம். வருணாசிரம தர்மமே கொடிய முதலாளித்துவம் என்பதை புரிந்து கொண்டதால் தமிழின விடுதலைக்கு தடையாக இருக்கும் கடவுள், மதம், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ஆன்மா, மோட்சம், நரகம், கோயில் ஆகியவற்றை ஒழித்து கட்டினால் ஒழிய வேறு வழியில்லை என்ற செயலில் தீவிரமாக செயல்பட புத்தருக்கு பிறகு பார்ப்பனியத்தின் மிகப்பெரிய எதிர்ப்பு இயக்கமாக சுயமரியாதை இயக்கத்தை 1925ஆம் ஆண்டில் தோற்றுவித்தார். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவதற்கு முன் தமிழகத்தின் நிலை எப்படி இருந்தது? குடிமிகள், பட்டைகள், கொட்டைகள், நாமங்கள் நிறைந்திருந்த காலம், சாதி திமிர் தலைக்கேறிய காலம், தீண்டாமையும் பெண்ணடிமைத்தனமும் உச்ச நிலையில் இருந்த காலம், பெண்களை தாசிகளாக்கி பொட்டு கட்டிவிட்ட காலம், இப்படி எத்தனையோ சாக்கடை குழிக்குள் தமிழகம் தத்தளித்த காலத்தில்தான் சுயமரியாதை இயக்கத்தின் பெரும் படை பெரியாரால் உருவாக்கப்பட்டது. சிந்தனை சிற்பிக சிங்காரவேலர், அஞ்சா நெஞ்சன் அழகிரிசாமி, குத்தூசி குருசாமி, எஸ்.வி. லிங்கம், பொன்னம்பலனார், மணவை திருமலைசாமி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், சாமி சிதம்பரனார், மாயூரம் நடராசன், நாகை காளியப்பன், கோவை ஐயாமுத்து, முத்துசாமி, வல்லரசு ராமச்சந்திரன், சு. அர்ஜுனன் என்று ஏராளமானோர் சுயமரியாதை இயக்கத்தில் தூண்களானார்கள். இயக்க உணர்வுகள் குடும்ப உணர்வுகளாக படிந்தன. தொண்டர்கள் தன்னகம், தன் பிள்ளை, தன் வீடு என்றில்லாமல் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை, லட்சியங்களை நெஞ்சில் சுமந்து அல்லும் பகலும் துடிப்புடன் செயல்பட்டனர். முடித்திருத்தும் நிலையங்கள் கூட மூளை திருத்தும் நிலையங்களாக செயல்பட்டன. முடித்திருத்தும் நிலையங்கள் கூட மூளை திருத்தும் நிலையங்களாக செயல்பட்டன. மிட்டா மிராசுகள், ஜமீன்கள், மடாதிபதிகள், ஆதிக்க வெறியர்கள், தேசியவாதிகள் ஆகியோரின் கடும் எதிர்ப்புக்கு இடையே உயிரை துரும்பு போல் எண்ணி பணியாற்றினர். சுயமரியாதை பீரங்கிகளாக செயல்பட்டனர். சனாதன கோட்டைகள் மீது அறிவு குண்டுகள் வீசினர். புதிய புதிய செயல் வீரர்களை பட்டி தொட்டி எங்கும் உருவாக்கினர். புலிப்பால் ஊட்டி உள்ளந்திறந்து உற்சாகமூட்டிய அஞ்சா நெஞ்சன் அழகிரிசாமி, பளிச்சிட சிரித்து சிரித்து தட்டி தந்த மாயூரம் நடராசன், திருச்சி எஸ்.வி. லிங்கம், ஜெட் விமான வேகத்தை தரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், போட் மெயில் வேகத்தில் மடியாமையை சாடிய வீரர் பூவாலூர் பொன்னம்பலனார் மற்றும் இன்றும் அதே துடிப்புடன் இயங்கும் நாகை காளியப்பன், எழுத்தில் எரிதழில் கொட்டிய மணவை திருமலைசாமி, பழமையை குத்தி குடைந்து உணர்ச்சி ஊட்டிய குத்தூசி குருசாமி, எதற்கும் கலங்காத மூவலூர் மூதாட்டி ராமாமிரதம் அம்மையார், எனக்கு தனித்தமிழ் ஆர்வம் தந்த அண்ணல் தங்கு, இவர்களுடன் பழகியது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரிய இன்பம். இவர்கள் யாவரும் என்னை தட்டி தந்து உரமேற்றி விட்டனர் என்று இதற்கு சான்று காட்ட டார்பிடோ ஏபி சனார்தனம் அவர்களின் வாய்மொழி ஒன்றே போதுமே. இப்படி எத்தனையோ புதிய சிந்தனையாளர்களை, செயல் வீரர்களை, வீராங்கனைகளை சுயமரியாதை இயக்கம் வளர்த்தெடுத்தது. தந்தை பெரியார் பெண்கள் சமுதாயத்தின் சீர்திருத்தவாதி என்பதை விட புரட்சிவாதி என்று சொல்வதுதான் பொருத்தமாகும். இருக்கிற அமைப்பில் சிலவற்றை சீர் செய்து மாற்றி அமைத்து செய்து கொள்வது என்பது சீர்திருத்தம். ஆனால் முற்றிலுமாக இருக்கிற அமைப்பை அகற்றி
புதியதொரு அமைப்பை உருவாக்குவது என்பது புரட்சி. ஆகையால் பெண்கள் சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் கடவுள், மதம், ஜாதி, அதையொட்டிய பிற பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், அதை வலியுறுத்தும் வேத புராண இதிகாச சாஸ்திரங்கள் அனைத்தையும் முற்றாக அழித்தொழிக்கும் வேலையில் ஈடுபட்ட தந்தை பெரியார் ஒரு மாபெரும் புரட்சியாளரே. மானமும் அறிவும் ஒரு சமுதாயம் பெற வேண்டுமானால் முதலில் பெண்களுக்கு போடப்பட்டிருக்கும் அத்தனை விதமான சமுதாய கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிய வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஒரு சமுதாய விஞ்ஞானி பெரியாரை தவிர வேறு எவரும் இல்லை. பிறவியிலேயே சுதந்திரத்திற்கு அருகதை அற்றவர்கள், ஆண்களுக்கு அடிமையாக இருக்கவே கடவுள்களால் படைக்கப்பட்டவர்கள் என்ற கருத்து இந்திய மண்ணில் நச்சு வேறாக நீண்ட காலமாக பரவி பதிந்துள்ளது. இதை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பது தந்தை பெரியாரின் பெண் விடுதலை கோட்பாட்டின் அடிப்படையாக அமைந்தது. இந்த இரண்டு காரியங்களும் எந்த காரியத்தை முன்னிட்டும் இந்தியாவில் இனி அரை கணம் கூட இருக்க விடாமல் ஒழித்தாக வேண்டியவைகள் ஆகும் என்று குறிப்பிட்டார். இதனால் சுயமரியாதை இயக்கம் பெண் விடுதலை நோக்கில் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து சென்றது. 1. குழந்தை மறுமணத்தை ஒழித்து, அதாவது அந்த காலத்தில் பால்ய விவாகம், உரிய வயதில் பெண்கள் திருமணம் செய்து கொள்ளுதல். 2. வைதீக பார்ப்பனிய திருமண முறையை அகற்றிவிட்டு பகுத்தறிவு அல்லது சுயமரியாதை திருமணம், பதிவு திருமணம் செய்து கொள்ளுதல். 3. ஜாதி மத தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள செய்தல் மற்றும் கலப்பு திருமணம் செய்தல். குடும்ப கட்டுப்பாடு செய்தல், கர்ப்பத்தடை செய்தல். ஆண்களுக்கு மட்டும் சொத்துரிமை என்பதை ஒழித்து கட்டிவிட்டு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குதல். 6. பெண்களை அடிமைப்படுத்தும் சடங்கு, சம்பிரதாய, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு முடிவு கட்டிவிட்டு சிக்கனமான எளிமையான மன உணர்ச்சி மிக்க வாழ்க்கை வாழுதல். 7. பெண்கள் நகை பைத்தியம், புடவை பைத்தியம், அலங்கார பைத்தியம் போன்ற பைத்தியங்களை ஒழித்துவிட்டு எளிமையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள செய்தல். பெண்கள் அறிவு பெறுதல், ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணிகளில் இடம்பெறுதல். குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் கோஷா அணியும் முறையை அகற்றிவிட்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் டாக்டர்களாக, வழக்கறிஞர்களாக, ஆசிரியர்களாக, பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக வர வேண்டும் என்று முயற்சி செய்தல். தேவதாசி முறை என்று பெண்கள் சமுதாயத்தில் ஒரு தனிப்பிரிவாக ஜாதியாக இயங்கி வந்ததை தேவதாசி ஒழிப்பு சட்டத்தின் மூலம் முற்றிலுமாக அழித்து ஒழித்தல். பார்ப்பனிய கலாச்சாரமான வரதட்சணை என்ற நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் பெண்கள் சமுதாயத்தை புரட்சிகர சிந்தனைகள், பிரச்சாரங்கள் மூலம் விடுவித்தல். இவ்வளவு பணிகளிலும் தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தினரும் தொடர்ந்து உழைத்து பாடுபட்டு வெற்றியும் கண்டனர். பெரியாரை பொறுத்தமட்டில் பெண் விடுதலை என்பது அறிவு விடுதலை பெறுவதுதான். பெண்கள் சமுதாயத்தில் இப்படி புரட்சி ஏற்பட என்ன வழி என்பதையும் சொல்லி இருக்கிறார். பொதுவாக நம் பெண்கள் சமுதாயத்தில் தலை கீழான புரட்சி ஏற்பட்டால் ஒழிய நாம் வேறு துறைகளில் எந்த விதமான பெரிய மாறுதல்களையும் கொண்டு வந்தாலும் எந்த பயனும் ஏற்படாது. பெண்கள் உண்மையான மனித பிறவிகளாக நடமாட வேண்டுமானால் 3 காரியங்கள் உடனே செய்யப்பட வேண்டும். முதலில் அடுப்பாங்கரையை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும். 2வது நகைப்பேயை அவர்களிடமிருந்து விரட்ட வேண்டும். 3வது இப்போதுள்ள திருமண சிக்கல்களை துண்டு துண்டாக நறுக்கிவிட வேண்டும். விடுதலை 18/3/1947. இந்த 3ம் பெண்கள் வாழ்வில் சிந்தனை போக்கில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியவை என்ற கருத்தில் தான் பெரியார் அவ்வாறு கூறினார். பெண்கள் தங்கள் வாழ்விற்கு இடர்பாடாக அமைவது எது என்பதை கண்டறிந்து அதிலிருந்து விடுபடவும் புதியவனவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அடைந்தால் ஒழிய எவ்வித மாற்றமும் பெற முடியாது. துன்பத்தில் கிடந்து சாவதுதான் வழி. பெண் வாழ்வின் துன்ப துயரங்களுக்கு காரணமான கூறுகளை அலசி ஆராய்ந்து பெண் ஏன் அடிமையானாள் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூலை பெரியார் எழுதினார். கற்பு, வள்ளுவரும் கற்பும், காதல், கல்யாண விடுதலை, மறுமணம் தவறல்ல, விபச்சாரம், விதவைகளின் நிலைமை, சொத்துரிமை, கர்ப்பத்தடை, பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என்று இவ்வுலகில் பெண்களை மையப்படுத்தும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆராய்ந்துள்ளார். இதில் விதவைகள் நிலைமை கூறும் பொழுது தனது வாழ்வில் நடந்த ஒரு சோக நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார். இந்த போர்ஷன் நான் ஸ்கிப் பண்றேன். இதுல லிசனர்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெரியாருடைய
அக்கா பொண்ணுக்கு வந்து அவங்க திருமணம் செஞ்சு வச்சு அதுல அவங்க விதவையானப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலயும் அவங்க வந்து மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற அவர் நினைச்சதையும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இந்தியாவில் இதுவரை தோன்றின சீர்திருத்த தலைவர்கள் செய்ய வேளாமற் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும், தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாமையாலும், அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரையே வழங்குதல் வேண்டும் என இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறது. விடுதலை 16/11/1938. இது வந்து பெண்கள் மாநாடு. சென்னை ஒற்றவாட தேட்டரில் இருந்த ஒரு தேட்டரில் நடந்த ஒரு மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானம். 1928 முதல் பெரியார் என்ற அன்புடன் அழைக்கப்பட்ட அன்னார் 1938 முதல் பெரு வழக்காக அவ்வாறு அழைக்கப்பட்டார். மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு சம்பிரதாயப்படி வேண்டுகோள் தன்மையிலும் அமைந்தது என்பதை பெரியார் ஈவேரா சிந்தனைகள் வே ஆணைமுத்து நூலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பெண்களின் கண்ணீரை துடைத்தெறிந்த அந்த கிழவனின் கனிவை இந்த கடைசி தமிழ் பெண் இருக்கும் வரை நினைவில் வைத்து போற்ற வேண்டும். ஆனால் பெண் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் யார் என்ற வினாவிற்கு காந்தியடிகள், திருவிக, பாரதியார் என்று விடை எழுத சொல்கிறது பள்ளிக்கூட புத்தகங்கள். தந்தை பெரியார் என்ற விடிவெள்ளியின் பெயர் இதில் இடம்பெறாமல் பார்த்து கொள்கின்றனர் கல்வியாளர்கள். இன்றும் கூட பெரியாரை பற்றி ஓரிரு வகுப்புகளில் பாடங்கள் வைத்திருக்கிறோம் என்று நெஞ்சுயர்த்துகிறோமே தவிர, பெரியாரின் எழுத்தில் பெண் விடுதலையை வைத்தோமா என்ற கேள்விக்கு தலைகுனிவுதான் பதில். பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை தாண்டி தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் இயக்க ஏடுகளும் ஓய்வறியாமல் தம்மை இயக்கத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஆண்களும் பெண்களும் நிரம்பிய பெரும் படை தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு, விழிப்புணர்விற்கு களப்பணி ஆற்றியுள்ளது என்பதுதான் உண்மை வரலாறு. தமிழரின் வரலாற்றில் சுயமரியாதை இயக்கம் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. உலகிலுள்ள பல்வேறு அதிதீவிர இயக்கங்களின் உயரிய லட்சியங்களை எல்லாம் திரட்டி ஓர் உருவமாய் தோன்ற செய்ததே நமது சுயமரியாதை இயக்கமாகும் என்று பாராட்டப்பட்டது. அதனால் கிராமங்கள், நகரங்கள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், கல்லூரிகள் ஆகிய இடங்களில் சுயமரியாதை இயக்க தோழர்கள் தத்தம் இருப்பிடங்களிலிருந்தும் சுற்றுப்பயணங்கள் செய்தும் அவரவர்களால் தங்களால் இயன்றவரை இதன் உயரிய லட்சியங்களை மக்களிடம் எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தனர். சுயமரியாதை இயக்கத்தின் பணிகளில் பெரும் பகுதி பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்பதால் முற்போக்கு சிந்தனைகளால் விழிப்புற்ற பெண்கள் இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டனர். அக்காலத்தில் காங்கிரசின் முக்கிய நோக்கம் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதை ஒழிய ஆணாதிக்கத்தையோ கடவுள், மதம், சாதி சடங்குகள் சார்ந்த பெண்ணடிமை கூறுகளையோ ஒழிப்பதோ அல்ல. இதற்காக எவ்வித நடவடிக்கையிலும் காங்கிரஸ் ஈடுபடவில்லை. இதை பற்றி சிந்திக்காமல் சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுடன் பெண்கள் பங்கு பெறுவது மட்டுமே பெண் விடுதலை என்று கருதி வந்தனர். இந்த நிலையில் குழந்தை மனம் ஒழிப்பு, சுயமரியாதை திருமணம், கலப்பு திருமணம், விதவை திருமணம், கர்ப்பத்தடை செய்தல், பெண்களுக்கும் சொத்துரிமை, பெண் கல்வி, தேவதாசி முறை ஒழிப்பு, வரதட்சணை ஒழிப்பு என அனைத்து வகையான செயல்பாடுகளையும் சுயமரியாதை இயக்கம் முன்னெடுத்த போது பெரும்பாலான பெண்கள் இதில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பெரியாரின் சொற்பொழிவுகளை கேட்ட பெண்கள் சிந்திக்கவும் தொடங்கினர். இயக்க பணிகளில் ஈடுபட்ட இப்பெண்கள் பெரும்பாலும் கிராம பகுதியை சேர்ந்தவர்கள், முறையான கல்வி அறிவு பெறாதவர்கள், குறைந்த அளவு படித்தவர்கள், நடுத்தர வர்க்கத்து பிராமணர் அல்லாத பெண்கள், படித்து பட்டம் பெற்ற பெண்கள் என பலவேறு பிரிவினரும் பங்கெடுத்துக் கொண்டனர். இந்த இயக்கத்திற்கு முற்போக்கு கொள்கைகளை ஏற்று பெண் இனத்தின் விடுதலைக்காக ஆரியத்தின் ஆணவத்தை தகர்க்க இயக்கம் நடத்திய மறியலில், கிளர்ச்சிகளில், போராட்டங்களில் ஈடுபட்டனர். சிறை சென்றனர், இன்னல்களை அனுபவித்தனர். சுயமரியாதை இயக்க மாவட்ட, மாநில மாநாடுகளில் பெண்கள் வரவேற்பு குழு தலைவர்களாக, மாநாட்டு திறப்பாளர்களாக, தலைவர்களாக, எழுத்தாளர்களாக, ஆற்றல் மிகு பேச்சாளர்களாக, எழுச்சி மிகு செயல் வீரர்களாக, புரட்சியாளர்களாக, களத்தில் முன்னணி வீரர்களாக நின்று செயல்பட்டதால் தான் தமிழகத்தில் இன்று இந்த அளவு விழிப்புணர்ச்சி மிக்கவர்களாக பெண்கள் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது. தொடக்க காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக பொது வாழ்வில் ஈடுபட முடியும் என்பதை தந்தை பெரியாரின் துணைவியார் நாகம்மையாரும் தங்கை SR கண்ணம்மாளும் நிரூபித்து காட்டினர். 11/5/1933 நாளன்று நாகம்மையார் மறைவுற்ற போது
தந்தை பெரியார் தனது சொல்லனா மனத்துயரத்தை குடியரசு ஏட்டில் எழுதிய அக்கடிதம் வரலாற்று சிறப்புமிக்கது. நாகம்மாளை நான் தான் வாழ்க்கை துணையாக கொண்டிருந்தேனா அல்லாமல் நாகம்மாளுக்கு நான் வாழ்க்கை துணையாக இருந்தேனா என்பது எனக்கே ஞாபகத்திற்கு வரவில்லை. நான் சுயநல வாழ்வில் மைனராய், காளியாய், சீமானாய் இருந்த காலத்திலும் பொதுநல வாழ்வில் ஈடுபட்டு தொண்டனாய் இருந்த காலத்திலும் எனக்கு வாழ்வின் ஒவ்வொரு துறையின் முற்போக்குக்கும் நாகம்மாள் எவ்வளவோ ஆதாரமாய் இருந்தார் என்பது மறுக்க முடியாத காரியம். பெண்கள் சுதந்திர விஷயமாகவும் பெண்கள் பெருமை விஷயமாகவும் பிரத்தியாருக்கு நான் எவ்வளவு பேசுகிறேனோ போதிக்கிறேனோ அதில் 100ல் ஒரு பங்கு வீதமாவது என் அருமை நாகம்மாள் விஷயத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு முழு யோக்கியதை இல்லை. ஆனால் நாகம்மாளோ பெண்ணடிமை விஷயமாகவும் ஆண் உயர்வு விஷயமாகவும் சாஸ்திர புராணங்களில் எவ்வளவு கொடுமையாகவும் மூர்க்கமாகவும் குறிப்பிட்டிருந்ததோ அதற்குள் 1க்கு 10ஆக நடந்து கொண்டிருந்தார் என்பதையும் அதை நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்பதையும் மிகுந்த வெட்கத்துடன் வெளியிடுகிறேன். நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே ஒழிய தனக்காக அல்ல என்பதை நான் ஒவ்வொரு வினாடியும் நன்றாக உணர்ந்து வந்தேன். இவைகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சமாதானம் உண்டென்றால் அது வெகு சிறிய சமாதானமே ஆகும். அதென்னவென்றால் நாகம்மாள் இவ்வளவு காரியங்களையும் நான் பொதுநல சேவையில் ஈடுபட்ட பிறகு பொதுநல காரியங்களுக்கும் சிறப்பாக சுயமரியாதை இயக்கத்திற்குமே பயன்படுத்தி வந்தேன் என்பதுதான். நாகம்மாள் நான் காங்கிரஸில் இருக்கும் பொழுது மறியல் விஷயங்களிலும் வைக்கம் சத்தியாகிரக விஷயத்திலும் சுயமரியாதை இயக்கத்திலும் ஒத்துழைத்து வந்தது உலகம் அறிந்ததாகும். ஆகவே நாகம்மாள் மறைந்தது எனக்கு ஒரு அடிமை போயிற்றென்று சொல்லட்டுமா, ஆதரவு போயிற்றென்று சொல்லட்டுமா, இன்பம் போயிற்றென்று சொல்லட்டுமா, உணர்ச்சி போயிற்றென்று சொல்லட்டுமா, ஊக்கம் போயிற்றென்று சொல்லட்டுமா, எல்லாம் போயிற்றென்று சொல்லட்டுமா, எதுவும் விளங்கவில்லையே. எது எப்படி இருந்த போதிலும் நாகம்மாள் இயற்கை எய்தினார். இதிலொன்றும் அதிசயமில்லை. குடியரசு தலையங்கம் 14/5/1933. இது ஓர் ஒப்புதல் வாக்குமூலம் போல ஒளிவு மறைவு இன்றி தன் மனதில் ஏற்பட்ட உணர்வுகளை பெரியார் அப்படியே எழுத்தில் வடித்து தந்த இந்த அதிசயம் ஒரு சோகத்தை சொல்லும் இலக்கிய சிகரம் என்று சொன்னால் மிகையாகாது. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தில் எத்தனையோ பெண்களை உருவாக்கினார், சுதந்திரமாக செயல்பட வைத்தார். லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார், சிவகாமி சிதம்பரனார், எஸ் நீலாவதி அம்மையார், எஸ் குஞ்சிதம் குருசாமி, ஆர் அன்னபூரணி அம்மாள், கிரிஜா தேவி, பண்டிதை ரங்கநாயகி, மீனாம்பாள் சிவராஜ், இந்திராணி பாலசுப்பிரமணியம், அலர்மேலுமங்கை தாயார் அம்மாள், லட்சுமி அம்மாள், மரகதவல்லி, அண்ணாமலை அம்மாள், சிவதானு அம்மாள், எஸ்.ஆர். காந்தி அம்மாள், கே.ஏ. ஜானகி அம்மாள், சுப விசாலாட்சி, மஞ்சுளாபாய், எஸ்.பி. ராஜாம்மாள், பொன்னாம்மாள், வள்ளியம்மாள், மிராண்டா கஜேந்திரன், சேலம் சிவகாமி அம்மாள், திருச்சிராப்பள்ளி சண்முக சுந்தரம்மாள், ஈரோடு காமாட்சி அம்மாள், ஈரோடு நரசம்மாள், காந்தாம்மாள் சுந்தர வடிவேலு, மனோகரம் அம்மையார், கொட்டாரம் கே.வி. காமாட்சி, பரிபூரணத்தம்மையார், மணியம்மையார் ஆகியோர் இன்னும் பலரும் சுயமரியாதை இயக்கத்திற்கு பாடுபட்டவர்கள் என்று ஒரே வரியில் சொல்லிவிட முடியாது. இவர்கள் அனைவரும் இயக்கத்திற்கு வரலாற்று புகழ் சேர்த்தவர்கள், பெரும் வலிமை சேர்த்து வழி நடத்தி சென்றவர்கள். தேவதாசி முறை ஒழிப்புக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1925 மாயவரத்தில் இசை வேளாளர் மாநாட்டினை பொறுப்பேற்று நடத்தியவர் ராமாமிர்தத்தம்மையார். இம்மாநாட்டிற்கு தேவதாசி பெண்கள் பலரையும் அழைத்து வந்து அவர்கள் கட்டியிருந்த பொட்டுக்களை அறுத்தெறிந்து விட்டு அங்கேயே பல திருமணங்கள் நடத்தி வைத்தார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு இவர்தான் முன்மாதிரியாக விளங்கி இருந்தார். தேவதாசி பெண்களிடம் பிற பொது பெண்களிடம் தொடர்ந்து தேவதாசி முறை ஒழிப்பு பிரச்சாரம் செய்து வந்தார். 25/11/1925 தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய பொழுது மூவலூர் அம்மையாரும் அப்போது பெரியாருடன் காங்கிரசிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்ந்தார்.
அம்மையார் உடனடியாக தன் சமூகத்தின் இழிவுகளை களைவதற்கு பெண் விடுதலை முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். 27/3/33 புதுக்கோட்டை சமஸ்தான முதலாவது செங்குந்தர் சமூக சீர்திருத்த மாநாட்டில் சமய சாஸ்திரம், கடவுள் நம்பிக்கை ஆகியவற்றை பற்றி அம்மையார் பேசிய கருத்துக்கள் மக்களின் அறியாமையையும் மூட நம்பிக்கைகளையும் இடித்து கூறுவதாக அமைந்தன. சமயம், கடவுள் நம்பிக்கை மூலம் பொட்டு கட்டும் வழக்கத்தை பெண்கள் மீது எவ்வாறு ஆண்கள் திணித்தனர் என்பதையும், எவ்வாறு அவர்கள் சில சாதிகளை விபச்சாரத்திற்கு இணைத்து விட்டனர் என்பதையும் எடுத்து கூறினார். இந்து சமயம், பெண்ணடிமைத்தனம் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருந்தன என்பதை புரிந்து கொண்டு பிரச்சாரத்தில் புயலாக செயல்பட்டார். சுயமரியாதை இயக்கத்தின் வேகம் அம்மையார் தனது புரட்சிகரமான கருத்துக்கள் கூறுவதற்கு நல்வாய்ப்பாக அமைந்தது. பெரும் ஆதரவும் கிடைத்தது. இயக்கத்திற்கும் பெரும் உற்சாகமாக அமைந்தது. ராமபிரத தம்மையார் தமிழும் சமஸ்கிருதமும் முறையாக கற்றவர். புரோகித மறுப்பு திருமணங்களில் சமஸ்கிருத மந்திரங்களை எல்லாம் அப்படியே உச்சரித்து அவற்றின் பொருளை விளக்கியதன் விளைவாக நாட்டில் சீர்திருத்த திருமணங்களுக்கு வரவேற்பு பெற செய்தார். சுயமரியாதை இயக்கம் இல்லை எனில் இத்தகைய மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியாது. 14/12/1947 நடைபெற்ற வடார்காடு மாவட்ட திராவிட நாடு பிரிவினை மாநாட்டில் பெரியார் அவர்கள் வருணாசிரம தர்ம ஒழிப்பு பற்றி பேசிய பொழுது, சுயமரியாதை இயக்கம் இல்லாதிருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தேவதாசி ஆக்கப்பட்டிருப்பாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ராமாமிர்த தம்மையார் இந்த உண்மையை நன்கு உணர்ந்திருந்தார். ஆகையால் பெரியாரின் சுயமரியாதை இயக்க கொள்கைகளில், போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு மாபெரும் போராளியாக திகழ்ந்தார். சுயமரியாதை இயக்க முன்னணி பெண் போராளிகளில் குறிப்பிடத்தக்கவர் தோழர் T.S. குஞ்சிதம் குருசாமி. 8/12/1929 தந்தை பெரியார் நாகம்மையார் தலைமையில் நடந்த தோழர் குத்தூசி குருசாமி குஞ்சிதம் அம்மையாரின் திருமணம் தமிழகத்தையே ஒரு உலுக்கியது. மணமேடையில் கணவர் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் தலை குனிந்து தாலி கட்டி கொண்ட பெண்கள் எத்தனையோ பேர் அந்த காலத்தில். ஆனால் எத்தனையோ பேர் இல்ல, அது எல்லாருமே. ஆனால் குத்தூசி குருசாமி குஞ்சிதம் அம்மையாரின் திருமணத்தில் மணமகளான குஞ்சிதம் அம்மையார் ஆங்கிலத்தில் பேசியதை J.S. கண்ணப்பர் தமிழில் மொழிபெயர்த்தார். இந்திய பெண்கள் மிருகங்களாகவே இதுவரை கருதப்பட்டு வந்தார்கள். இதற்கு பெண் மக்களுக்கு கல்வி இன்மையே காரணமாகும். பெண்களுக்கு கல்வி இல்லாமல் போனதற்கு தாய் தந்தையர்களே காரணகர்த்தாக்கள். அறிவியலும் வளத்திலும் ஆண்களோடு பெண்கள் போட்டி போட முடியாது என நம்பிய காலம் உண்டு. அக்காலம் இப்பொழுது மலையேறி போய்விட்டது. குத்தூசி குருசாமி குருவி கரம்பை வேலு, பக்கம் 1993 என பேசிய பொழுது கையொலி எழுப்பி அனைவரும் வரவேற்றனர். அன்று தொடங்கிய அவர் மேடை பேச்சு தமிழகம் எங்கும் சுற்றி சுழன்றது. சுயமரியாதை மாநாடுகளில் பங்கேற்று அவர் தமிழில் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவருடைய சிந்தனை வளமிக்க கட்டுரைகளும் குடியரசு, புதுவை முரசு ஏடுகளில் வெளியிடப்பட்டன. இந்த கோயில்கள் பெயரை சொல்லி சோம்பேறி பிழைத்து வந்த குருக்கள் பட்டர் தீட்சிதர், சங்கராச்சாரி, மகந்து, ஜீயர், பண்டார சந்நிதி முதலியவர்களுக்கும் அவர்களது பரிகாரங்களுக்கும் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியும் கூடையும் கொடுத்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு குலமாவது வெட்டும்படி செய்ய வேண்டும். இவைகளை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் வருகிற வலையில் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, நமது சுயமரியாதை இயக்கம் உயிரோடு இருந்தே தீரும். குடியரசு 26/6/1932 பக்கம் 3 என முழங்கினார். சுயமரியாதை இயக்கத்திற்கு எதிரிகள் ஏற்படுத்தியுள்ள எதிர்ப்புகளை அஞ்சாது சந்திப்போம் என்று அறைகூவல் விடுத்தார் தோழர் குஞ்சிதம் குருசாமி. நமது இயக்கமோ எல்லாவித எதிர்ப்புகளையும் பார்த்துவிட்டது. எதிரி பத்திரிகைகள் ஒரு மூச்சு திட்டி பார்த்து விட்டன. உங்களை கொன்று விடுவோம் என்று நமது தோழர்கள் எல்லோருக்கும் கடிதங்கள் எழுதியும் பார்த்தார்கள். நம்மை எல்லோரையும் தனிப்பட்ட முறையிலும் சேர்த்தும் தூஷித்தும் நோட்டீஸுகள் போட்டு பார்த்தார்கள். மகாநாடுகளும் பொதுக்கூட்டங்களிலும் கல்லெடுத்து போட்டு பார்த்தார்கள். சட்டசபையிலிருந்து பார்லிமெண்ட் வரையில் நம்மை பற்றி கேள்வி கேட்டு பார்த்தார்கள். நம்மில் சிலரை ஜாதியை விட்டு விலக்கி பார்த்தார்கள். ஒவ்வொருவர் மீதும் பொய்க்கதைகளை கட்டி விட்டு பார்த்தார்கள். நம்மில் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளும்படி மித்திர பைதம் செய்து பார்த்தார்கள். வட இந்தியாவிலிருந்து காந்தி, மாலவியா, பட்டேல், மூஞ்சோ முதலானவர்களை அழைத்து வந்து நமது இயக்கத்தை திட்டச் சொன்னார்கள். இப்பொழுது கடைசியாக 143
நம் மீது ஏவி விடுவதற்கு பல இடங்களிலும் சூழ்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு எதிர்ப்புகள் பலன் என்னவாயிற்று என்றால், இந்தியாவிலேயே பார்ப்பன கோட்டையாக தஞ்சாவூர் ஜில்லாவிலும், அதிலும் ஜில்லாவிலேயே பார்ப்பன கோட்டையாகிய மன்னார்குடியிலும் நமது மகாநாடு கூடும்படி சாரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். நாகஸ்வதி, இன்னைக்கு இந்த கட்டுரையோட முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் வாசிப்பா இருக்குல்ல? ஓகே மேம், முடிக்கலன்னா முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 3 பக்கம் இருக்கு. ஓகே, எப்படி அப்ப 8 மணிக்கிட்ட ஆயிரும் ரீடிங் முடியும் போதே? ஆமா ஆமா ஆமா. ஓகே மேம், அப்போ இதை முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஓகே. ஓகே. நமது இயக்கமோ எல்லாவது ஓகே. வட இந்தியாவிலேருந்து 151. சாரி, நடுவில் ஃபோன் கால் வந்துச்சு. பார்ப்பன கோட்டையாகிய தஞ்சாவூர் ஜில்லாவிலும் அதிலும் இந்த ஜில்லாவிலேயே பார்ப்பன கோட்டையாகிய இந்த மன்னார்குடியில் நமது மகாநாடு கூடும்படி ஏற்பட்டு விட்டது. குடியரசு 26/6/1932 என்று நெஞ்சுரத்தோடு எடுத்து கூறினார். இப்படி அவர் பேச்சிலும் எழுத்திலும் ஆத்திரம், ஆவேசம் கொப்பளித்தன. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகளை, அடிமைத்தனங்களைக் கண்டு எரிமலை குழம்பாய் குமரும் நெஞ்சத்தை பேச்சிலும் எழுத்திலும் கொட்டி சுயமரியாதை அறிவை ஊட்டினார் குஞ்சிதம் குருசாமி. சுயமரியாதை இயக்கம் ஒரு சொகுசு பாதையில் உருவானதல்ல. கடுமையான சோதனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், சிறைவாசங்கள் இவைதான் அதனுடைய பாதையாக இருந்தது. இதில் பெண்கள் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, இளைத்தவர்கள் அல்ல என்று தங்கள் செயல்பாடுகளில் காட்டினார்கள். அப்படியே பிசகாமல் வாழ்ந்தும் காட்டினார்கள். சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை கேட்டு கேட்டு தன்னை ஒரு முழு பகுத்தறிவுவாதியாக உருவாக்கி கொண்டவர் சிவகாமி அம்மையார். 11 வயதில் திருமணமாகி 3 மாதத்தில் கணவனை இழந்த இவர் 18 வயதான போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் முயற்சியால் சாமி சிதம்பரனாரை மறுமணம் செய்து புரட்சி செய்து காட்டியவர். இது சீர்திருத்த திருமணம், கலப்பு திருமணம், விதவை திருமணம் என்பதால் தமிழ் மக்களின் சிந்தனையில் இவருடைய திருமணம் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரு சாமி சிதம்பரனார் இயக்க தோழர்களுடன் இவரை பெண் பார்க்க வந்தபோது பெண்ணின் கையெழுத்தை பார்க்க எண்ணி இப்போது ஏதாவது எழுதி வாருங்கள் என்று ராமாமிர்தம் அம்மையாரிடம் கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் சிவகாமி அம்மையார் பெண் மக்களின் விடுதலையே நாட்டின் விடுதலை என்று எழுதி கொடுத்தார். இந்நிகழ்ச்சி இன்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இவர் இயக்க பணிகளில் ஈடுபட்டு பேச்சிலும் எழுத்திலும் நம் மூட நம்பிக்கை, ஜோதிடம் குறிப்பார்த்தல், ரேகை பார்த்தல், நாள் நட்சத்திரம் கிழமை பார்த்தல், வள்ளி சொல்லுதல், சுவாமி உத்தரவு, சகுனம் பார்த்தல் ஆகிய பெண்களின் நடவடிக்கைகளை அறிவற்ற செயல்கள் என்று கண்டித்தார். காங்கிரசுக்காரர்களின் ஏமாற்று வேலைகளை ஒரு நிமிஷம். காங்கிரஸ்காரர்களின் எங்க மிஸ் பண்ணிட்டோம் இல்ல, சகுனம் பார்த்தல் நடவடிக்கைகளை அறிவற்ற செயல்கள். காங்கிரஸ்காரர்களின் ஏமாற்று வேலைகளை கடுமையாக சாடினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று கூறும் வைதிகர்களின் புரட்டை வெட்ட வெளிச்சமாக்கினார். சுயராஜ்யம் வந்துவிட்டால் முதலில் தீண்டாமையை தான் ஒழிப்போம் முதலில் வாய் வேதாந்தம் போதும் யோக்கியர்களாகிய வைதிக காங்கிரஸ் கூட்டத்தாராகிய நீங்கள் ஏன் கோயில் கதவை மூடிக்கொண்டு அவர்களை உள்ளே புகவிடாமல் அடித்து விரட்டுகிறீர்கள்? கோயில் உள்ளே என்ன இருக்கிறது? உங்கள் பாட்டன் தேடின சொத்தா? கோயிலில் இருப்பதாக நீங்கள் சொல்லும் தெய்வத்தை உலக ரட்சகர் என்றும் எவ்வளவு அக்கிரமங்களை செய்தாலும் 3 பைசா கற்பூரம் வாங்கி கொளுத்தினால் போதும் மன்னித்து விடுவார் என்றும், எல்லோரையும் உண்டாக்கின தகப்பன் என்றும், எறும்பு முதல் 8000 கோடி ஜீவ ராசிகளுக்கும் படியளப்பவர் என்றும், அவனின்றி ஓரணமும் அசையாது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். இது மாதிரியான சாத்திரங்களும் கட்டுக்கதைகளும் எழுதி வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட எல்லாம் வல்ல தெய்வம் உள்ள கோயிலுக்குள் மனித சமூகத்தினராகிய தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் ஏன் நுழையக்கூடாது? அவர்கள் யார்?
அவர்கள் உங்களுடைய வஞ்சக கண்களுக்கு மனித சமுதாயத்தினராய் தோன்றவில்லையா? அம்மக்கள் கோயிலுக்குள் நுழைந்தால் சாமி செத்துப்போகும் என்கிறீர்களே, அப்படிப்பட்ட ஒரு சாமியும் உண்டா? மேலும் நீங்கள் அக்கோயிலுக்குள்ளே புகுந்து கொண்டு செய்யும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மோசங்களையும் ஆபாசங்களையும் ஊழல்களையும் கோடிக்கணக்கில் பொறுத்து கொண்டிருக்கும் அத்தெய்வம் உங்களைப் போலவே பிறந்து வளர்ந்து ஆறறிவு படைத்த ஜன சங்கத்தினரின் ஒரு பகுதியினராகிய தாழ்த்தப்பட்ட மக்கள் சமீபத்தில் வந்தால் செத்து போவேன் என்று உங்களிடம் அத்தெய்வம் சொல்லுகிறதா? இல்லையே. குடியரசு 24/4/1932 என்று பகுத்தறிவு கேள்வி கணைகளை தொடுத்தவர் சிவகாமி சிதம்பரனார். எதிர் முகாமில் இருந்தவர்களை தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் திக்குமுக்காட செய்தவர் தோழர் நீலாவதி அம்மையார். குடியரசு, திராவிடன், குமரன், புரட்சி, ஊழியன் ஆகிய ஏடுகள் பகுத்தறிவு சிந்தனைகளை ஊட்டும் கட்டுரைகளை எழுதி வந்தார். இப்பெருந்தற்கரிய மாணிக்கங்கள் எல்லாம் நாயகனிடத்திலா அகப்பட வேண்டும் என்று ஒரு சைவ பண்டிதர் அங்கலாய்த்திருந்தார். சுயமரியாதை இயக்கமும் பெண்களும் தோழர் ராகவன். குடியரசு 1935 ஜூன் 13. நீலாவதி அம்மையார் எழுதிய புரட்சி கருத்துக்களை படித்துவிட்டு வேறு வகுப்பை சார்ந்த ராமசுப்பிரமணியம் அவரை மணக்க விரும்பினார். இக்கலப்பு திருமணத்தை 1/10/1930 தந்தை பெரியார் முன்னின்று நடத்தி வைத்தார். ஒரு வகையில் மாப்பிள்ளையே அவருடைய வீட்டாருக்கு தெரியாமல் கடத்தி கொண்டு வந்து நடத்தப்பட்ட இத்திருமண நிகழ்ச்சி துப்பறியும் கதை போல பரபரப்பானது. நீலாவதி ராமசுப்பிரமணியம் திருமணம் அழிப்பதில் பெரியார் நாகம்மையார் பெயர் பெற்றோருக்கு உரிய இடத்தில் அச்சரிக்கப்பட்டிருந்து குறிப்பிடத்தக்கது. ரசிகமணி TKC அவர்கள் நீலாவதி அம்மையாரை அருமை புதல்வியாகவே உரிமை அளித்து பெருமைப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய அறிவாற்றல். இந்து மத வீழ்ச்சிக்கும் இதர மத வளர்ச்சிக்கும் உதவி புரிவதும் வாழும் தீண்டாமையும் விதவைகளின் துயரமே எதிர்கால இந்தியாவும் சுயமரியாதை இயக்கமும் பெண் கல்வியும் வாலிபர் கடமையும் பெண்களும் சமூகமும் பெண்கள் நிலையமும் பத்திரிகைகளும் நமது நாடும் பெண் மக்களே எழுங்கள், வைதிக கோட்டையை தகர்த்தெறிவோம், அடிமை உலக விடுதலை, பெண் மக்களடிமை, ஆண் மக்கள் கொடுமையும் என பல்வேறு கட்டுரைகளை சுயமரியாதை இயக்கத்தில் முழு பிரச்சார வேகத்தை வெளிப்படுத்தி எழுதினார். இவர் எழுதிய பெண்களும் தொழிலும் பெண்களும் தொழிலாளிகளே என்னும் கட்டுரை என்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இத்தொகுப்பில் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. நீலாவதி அம்மையார் இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது. நீலாவதி அம்மையாரின் சொற்பொழிவுகள் பலரையும் வியக்க வைத்தன, சிந்திக்க வைத்தன, சிந்தனையை தூண்டின, செயல்பட வைத்தன. 7/5/1932 ஆண்டில் சேலம் மாவட்டம் சுயமரியாதை பெண்கள் மாநாட்டின் தலைமை உரையை நீலாவதி அம்மையார் தந்தை பெரியாரின் லட்சியத்தை இம்மியலையும் குறைபடாமல் எடுத்துரைத்து ஆற்றிய சொற்பொழிவு வரலாற்று சிறப்புடையது. பெண்களும் மனிதர்கள்தாம், அவர்களுக்கு மனித உணர்ச்சிகள் உண்டு, சகல சுதந்திரமும் உண்டு, உலகின் பேர் பாதி பங்கு உண்டு, அதை அனுபவித்தே தீருவோம் என்று முன்வரும் காலை மதங்கள் முட்டுக்கட்டை போடுகின்றன, சாத்திரங்கள் ஓலமிடுகின்றன, வைதீக வெறியர்கள் அலறுகின்றனர். பெண்களிடம் கற்பு என்று சொல்லிவிட்டு ஆண்கள் செய்யும் அயோக்கியத்தனத்திற்கு அளவே இல்லை. மற்றொரு புறம் விதவை என்று பட்டம் சூட்டி மூளையில் குந்தி கொள்ளுமாறு சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லும் ஆண்களை மொட்டை எடுத்து காவி வேட்டி கட்டி மாவரைக்க சொல்லி ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் ஆண்கள் உணருவார்கள் என்று நம்புகிறேன். கொடூர தன்மை நிறைந்த இம்மாதிரியான மாணவர்களை ஒழிப்பதுதான் நம்ம முன்னேற்றத்திற்கு முதல் வேலையாகும் என்று கருதுகிறேன். இப்பொழுது மத சாத்திர புராணங்கள் ஒழிந்தால்தான் நாம் முன்னேற்றத்திற்கு இப்பொழுது மத சாத்திர புராணங்கள் ஒழித்தால் நாம் முன்னேற்றத்துக்கு செய்ய வேண்டிய வேலையில் 3/4 பாகம் நிறைவேற்றியதாகும் என்றும் நாம் அபிப்பிராயப்படுகிறோம். குடியரசு 15/6/1932 என்று அவர் பேசியது இன்றைக்கும் அதுவே உண்மையான நிலையாக நீடிக்கிறது என்பதை உணர வைக்கும். தராசு புரட்சி சின்னம் அல்ல, அடைவோம் திராவிட நாடு, இன்றேல் சுடுகாடு என்று முழக்கமிட்டவர் தோழர் மிராண்டா கஜேந்திரன். திருச்சியில் 29/4/45 அன்று நடைபெற்ற திராவிட கழக ஜஸ்டிஸ் கட்சி 17வது மாநாட்டில் தராசு சின்னமுடைய கொடியை உயர்த்திய தோழர் மிராண்டா ஆற்றிய சொற்பொழிவு ஒரு புரட்சி முழக்கமாகும். எவ்வளவோ பாடுபட்டும் நாம் நம் லட்சியத்தை அடைய முடியாமல் போனதால்
இன்று நம் லட்சியத்திற்கு முக்கிய திட்டமாக திராவிட நாடு, திராவிடர்களின் சர்வ சுதந்திர நாடாக ஆக வேண்டியதென்று முடிவு செய்து கொண்டு அதற்காக தொண்டாற்ற முனைந்து விட்டோம் என்ற கருத்தை முன்வைத்துவிட்டு பின்பு அவர் பேசியதாவது: நம்முடைய கொடியில் இருக்கும் செங்குருதியற்ற நிறத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதனிடையே பொறிக்கப்பட்டுள்ள தராசு சின்னத்தை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. நாம் வேண்டுவது தலைகீழ் மாறுதல் புரட்சி. இன்னல் செய்யும் ஆரியசத்தை சின்னா பின்னமாக்க ஒரு சின்னம் தேவை. தராசு புரட்சியை குறிக்கும் சின்னமாகாது. தலைகீழ் மாறுதல் வேண்டி நிற்கும் எதிர்கால ஆக்க இளைஞர் உணர்ச்சிக்கு இந்த தராசு எந்த விதத்திலும் ஓர் அறிகுறியோ அல்லது வழிகாட்டியோ அல்லது துணையோ ஆகாது. எனவே நீங்கள் அனைவரும் இது விஷயமாய் நெடுது நேரம் விவாதித்து விசாரணை செய்து புத்துலகிற்கும் புது வாழ்விற்கும் வழிகாட்டக்கூடிய தீவிரமான புரட்சி சின்னத்தை ஏற்படுத்துமாறு வேண்டிக் கொண்டு, நாம் திராவிடர், நாம் திராவிட நாடு, இன்றில் இடுகாடு என்ற உணர்ச்சிகளை திருவாரூரில் தோன்றச் செய்து சேலத்தில் பெருக செய்த இக்கொடியினை உயர்த்தி வைக்கிறேன். குடியரசு 6/10/45 என்று அவர் சொன்ன கருத்து வரவேற்கப்பட்டது. மாற்றம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்கப்பட்டது. இப்படி புதிய புதிய திருப்பங்களை சுயமரியாதை இயக்க பெண்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சென்னை மாவட்ட சுயமரியாதை மாநாட்டு சிறப்புரையில் தோழர் கிரிஜாதேவி பிற அரசியல் பிரச்சாரங்களைப் போலவே பெண்கள் பிரச்சனைகளை முக்கியமானதென்றும் பெண்களின் தேவைகளை அக்கறைகளையும் முறைகளையும் சமாளிக்க நிறுவன ரீதியான தீர்வுகள் தேவை என்று வாதிட்டார். இந்த ஆபாசம் எந்த நாட்டில் உள்ளது? வேத புராணங்களா? வெகு சவர குப்பைகளா? பதிலிருக்கும் பண்டிதர் வெளிவருக. குடியரசு 1932 ஜூலை 10 என்று வரிந்து கட்டி கொண்டு நின்றவர் அன்னபூரணி அம்மாள். இந்திய சகோதரர்களே, இன்னும் உறக்கமா? விழுமின் எழுமின். குடியரசு 1932 ஜூலை 24 என்று பெண்களின் மீளா உறக்கத்தை கலைத்தவர் இவர். அத்தை பாட்டி படிப்பு யாருக்கு வேண்டும்? பெண்களுக்கு வேண்டிய கல்வி எது? குடியரசு 1932 ஆகஸ்ட் 14 என்று விசாரணை செய்தார் அன்னபூரணி அம்மாள். நமக்கு இன்னும் ஜாதி வேண்டுமா? Do we still require caste? குடியரசு 1932 மே 29 என்று கேள்வி எழுப்பியவர் கே. ஆண்டாள் அம்மாள். சுயமரியாதைக்காரன் ஏகாதிபத்தியங்கள் அனைத்திற்கும் எதிரி என்று முழக்கமிட்டவர் தோழர் கனகம்மையார் ராமசாமி. சுயநல ஆண்கள் ஆதிக்கம் வேண்டாம், கோஷா முறை ஒழிக. குடியரசு 1932 அக்டோபர் 30 என்று குரல் எழுப்பியவர் தோழர் நானாவதி. இப்படி ஆர்ப்பரித்த சுயமரியாதை பெண் சிங்கங்களை குறித்து எழுதி கொண்டே போகலாம். இந்திய எதிர்ப்பு போரில் கலந்து கொண்ட பெண் வீராங்கனைகள் எத்தனை எத்தனை! டாக்டர் தர்மாம்பாள், ராமாமிரதத்தம்மையார், மலர்முகத்தம்மையார், சீதா அம்மாள், உண்ணாமுலையார், புவனேஸ்வரி அம்மையார், சிவசங்கரி, சரோசினி அம்மையார், கலைக்களம் அம்மையார், ஞானசுந்தரி அம்மையார், தனக்கோட்டி அம்மையார், ஜெயலட்சுமி அம்மையார் என இப்போரில் கலந்து கொண்டு கைதானோர் 73 பேர். குழந்தைகளுடன் கைதான பெண்கள் 32 பேர். இந்திய எதிர்ப்பு போரில் கைது செய்யப்பட்ட பெரியாரை 15 நாட்களுக்குள் விடுதலை செய்க, இல்லையேல் மறியல் என்று முன்கூட்டி எச்சரிக்கை விடுத்து முதலமைச்சர் இல்லம் முன் மறியல் செய்து சிறை புகுந்தவர் சென்னை நாராயணி அம்மையார். இப்படி சுயமரியாதை இயக்கம் பெண்கள் வரலாறு சுயமரியாதை இயக்க பெண்கள் வரலாறு, சாதனை வரலாறு, சுயமரியாதை என்ற சொல்லின் முழு பொருளுடன் பெண் விடுதலை மையப்படுத்தியதால் இந்த இயக்கத்தில் பெண்கள் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சுடரை ஏந்தி வலம் வந்தனர். ஆரியத்தை அலற வைத்தனர். அடிமை விலங்கை உடைத்தெறிந்தனர். இதையெல்லாம் பழங்கதை என்று அலட்சியப்படுத்தினால் நாம் நிகழ்காலத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது, எதிர்காலத்தை சரியாக நிர்மாணிக்க முடியாது. இதுவரை பெண் விடுதலை என்பதை தந்தை பெரியாரால் அவர் வழியில் தான் அடைந்திருக்கிறோம். இனியும் அந்த வரலாறு தான் நம்மை விடுதலை செய்யும். இத்தொகுப்பு நூல் குறிப்பு. அவ்வப்போது குடியரசு, விடுதலை, உண்மை, புரட்சி, பகுத்தறிவு, திராவிட நாடு போன்ற ஏடுகளில் பெண் விடுதலைக்காக எழுதப்பட்ட கட்டுரைகளை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கட்டுரைகள் தொகுதிகளாக இருந்தால் 20ஆம் நூற்றாண்டில் இந்த சமுதாய நிலைமையும் இந்நிலைமைகளையும் மாற்ற உருவாக்கப்பட்ட முயற்சிகள், அத்தகைய மாற்றத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், இன்று ஏற்பட்டிருக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு உண்மையிலேயே காரணமாக இருந்தவர்கள் யார், எவர், அவர்கள் ஆற்றிய பணிகள் எவை என வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லும் ஓர் ஆவணமாக திகழும்.
என்று நினைத்ததுண்டு. இந்த மிக பெரும் பணியை செய்வது எப்படி என மலைப்பாக தோன்றியது. குத்தூசி குருசாமி என்னும் நூலை எழுதிய திரு குருவிக்கரம்பை வேலு ஐயா அவர்கள் குத்தூசி குருசாமி வெளியிட்ட புதுவை முரசு சிறப்பு மலர் ஒன்றை என்னிடம் படிக்க கொடுத்தார். அதை படித்த பொழுது அது பெண்கள் சிறப்பு மலராகவே அமைந்திருந்ததை உணர்ந்தேன். அரிய கருத்துக்கள் நிரம்பிய கட்டுரைகளையும் குடியரசு இதழில் 1931, 32 ஆண்டுகளில் இடம்பெற்ற சில கட்டுரைகளை இணைத்து முதலில் ஒரு 20 கட்டுரைகள் மட்டும் சேர்த்து ஒரு சிறு தொகுப்பாக வெளியிடலாம் என்று தோன்றியது. இது பற்றி திரு குருவிக்கரம்பை வேலு ஐயா அவர்களிடம் அறிவாலயம் நூலகர் திரு சுந்தரராஜன், பெரியார் பேருரையாளர் இறையனார், திரு மா சா மதிவாணன் இந்தாம் வித்தின் பிராக்கெட் ஆகியோரிடம் கருத்து கேட்ட பொழுது இதை செய்தே ஆக வேண்டும் என்றார்கள். இதற்கு பெரும் ஆக்கமாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு என் மனம் கனிந்த நன்றி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கட்டுரைகள் துவங்குது. இதுவே 1 மணி நேரம் வாசிப்பு ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு 2 கட்டுரையாவது படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அடுத்த 2 கட்டுரைகள் வந்து ருதுவான பெண்கள் கைதியிலும் கேடா அப்படிங்கிற தலைப்புல குஞ்சிதம் ராமசாமி, பெண் மக்கள் அடிமையும் ஆண் மக்கள் கொடுமையும், இது நீலாவதி ராமசுப்ரமணியம் எழுதுனது. இது 2 படிக்கலாம்னு நினைச்சோம். நாளைக்கே படிக்கலாம். அப்பதான் வந்து கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நண்பர்கள் யாராவது பேசணும்னா மைக் ரிக்வஸ்ட் கொடுங்க. காலி போயிட்டாங்களா? மீரா நாகஜோதி, நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மீரா, உங்களுக்கு நெட்வொர்க் இருந்தா நீங்க பேசுறீங்களா மீரா? ஓகேங்க. ரொம்ப இல்ல, ஒரு 1 or 2 minutes பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில இருக்கிறேன், அதனால ஓகே. ஆரம்பத்துல வந்து பெரியாருடைய தோற்றமா வந்து ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. அது அப்படியே நம்ம அன்னைக்கு வாசிச்சோம்ல, அறிஞர் அண்ணா அவருடைய தோற்றம் மாதிரியே தான். 2 பேருமே வந்து தோற்றத்துக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவமே அவங்க கொடுக்கல. அவங்களோட வேலை அதாவது கடைசி நிமிஷம் வரைக்குமே மக்களுக்காக ஏதாவது செய்யணும், ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்டே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுலயே தான் இருந்திருக்கிறாங்க 2 தலைவர்களுமே. அதுதான் பெரியாருடைய தோற்றம் வந்து சொல்லுது. அது மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த காலத்துல வந்து ஆரிய பார்ப்பனியம் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது. அன்னைக்கு பண்ணினாங்க, இப்பவும் ஒண்ணும் அவங்க நிப்பாட்டின மாதிரியே தெரியலையே. இப்ப கூட ஒரு நம்ம நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம்னா, ஸ்ரீதர் வேம்பு தெரியும் இல்லையா நம்மளுக்கு, ஜோஹோவோட சிஓவா இருக்காரு. அவர் வந்து ஒரு 2-3 நாள் நினைக்கிறேன் முன்னாடி ஒரு இது போட்டிருந்தாரு. இங்க இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க, அதனால அவங்க பயத்துல தப்பிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப டேலண்டானவங்க. நமக்கு நாட்டுக்கு இந்த மாதிரியான டேலண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வேணும், அதனால அவங்க எல்லாம் திரும்பி வரணும். என்னமோ இவங்க ஒருத்தங்கள்ட்ட தான் டேலண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரியும், இங்க இருக்கிற மத்த வெறும் 3% தான் டேலண்ட் இருக்காமா, நம்மள்ட்ட யார்ட்டுமே டேலண்ட் கிடையாது. என்ன ஒரு 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 கேவலமான ஒரு ஐடியால அவரை போட்டிருக்க முடியும். இத்தனைக்கும் தென்காசியில ஒரு பெரிய ஐடி ஃபர்மா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இதுல அப்ப யார ரெக்ரூட் பண்ணுவாங்க? இவங்க இதுல அப்போ ஒண்ணு பிராமணர்களை மாத்திரம்தான் இவங்க வந்து ரெக்ரூட் பண்றாங்களா, அப்படி இல்லைன்னா மத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுவாங்கன்றது இந்த இவருடைய இந்த மென்டாலிட்டிலேயே தெரியுது நம்மளுக்கு. இந்த மாதிரியான ஆட்கள் தான் தலைமை பதவியில இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆல்மோஸ்ட் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க மென்டாலிட்டி என்னைக்குமே மாறப்போறதே இல்லை. ஒரு மனசாட்சின்றதே இவங்களுக்கு எந்த காலத்துலயும் வர்ற மாதிரியே தெரியல. கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப பயங்கரமான அப்படி கோபம் வந்தது, தெரிஞ்சா கூட கோபமா வந்தது. ஒரு 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 குடுமி போட்ட ஒரு பார்ட்னர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு நாடார், அவரே சொல்றது இது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாடார் போய் கேட்டாராம், சாமி நான் அடுத்த ஜென்மத்துல ஒரு பார்ப்பனரா பார்க்கணும், என்ன செய்ய அப்படின்னு கேட்டாராம்.
அதுக்கு இவர் சொன்னாரா, நீ வேணவே வேணாம், நீ நாடாராவே பிறந்துக்கோ. ஏன்னா நாடாரா பிறந்தாதான் உன்னால பாவம்லாம் செய்ய முடியும், அது பண்ண முடியும், இதை பண்ண முடியும், என்னெல்லாமோ திருட முடியும், கொள்ளை அடிக்க முடியும், நீ எல்லாம் பண்ணலாம், அதனால நீ நாடாராவே பிறந்துக்கோ அப்படின்னு இவர் சொன்னாராமா. அப்ப நான் இவ்வளவு பாவம் செஞ்சேன்னா நான் எப்படி அதெல்லாம் போக்குறது அப்படின்னு கேட்டாராமா அவரு. அதுக்கு இவர் சொன்னாராமா, நீ வந்து ஒரு 100 ரூபாயும் வேற என்னமோ சொல்வாரு, ஒரு 100 ரூபாய் வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு பார்ப்பனனுக்கு வேட்டி இதுவும் சின்ன வேட்டி கிடையாது, 9 கஜ வேட்டி, 9 முழம் வேட்டி, சம்திங் லைக் தட். 9 முழமா? ஆமா, 9 முழம் வேட்டி. சின்ன வேட்டில கொடுத்துருக்காரு. நல்ல வேலை பட்டுக்கரை இவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லாம போயிட்டாரு. எல்லாரும் பாத்துட்டீங்களா? சரி சரி. அதுதான் டிஎல் ஃபுல்லா சுத்திட்டு இருக்குது இன்னைக்கு. ஓ சரி சரி. இல்ல இது என்ன ஒரு திமிரு. நான் சொன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறதா ரொம்ப ஜென்ட்லா ஒரு தெனாவெட்டா, மத்தவங்க வந்து அம்மா சாமி தாயேன்னு கேட்பாங்க, இவரு தெனாவெட்டா பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி. சோ இதுங்கெல்லாம் வந்து என்னைக்கு திருந்த என்னைக்கு புத்தி வர இதுங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. சோ இவங்கள்ட்ட எல்லாம் இருந்தா நல்லது எதிர்பார்க்கவே முடியாது. இவங்களெல்லாம் அடிச்சுட்டே இருக்கிறது தான். நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம போகணும் அப்படின்றதுதான் தோணுது. அதனால இந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கறது இந்த பார்ப்பனர்களை வச்சு புரியாத சமஸ்கிருதத்துல ஒரு ரொம்ப இதா ஒண்ணு என்னுடைய இதுல இருந்து ஒண்ணு சொல்லலாம். அதாவது இந்த திதி இல்ல, சம்திங் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த இதுங்களை கூப்பிட்டு யாகம் இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இதுங்க இது பண்ணிட்டு இருக்கு, அந்த சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் இது பண்ணி எங்க அம்மா வீட்டுல நடக்குது இது, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்க அம்மாவுடைய பிரதர் வந்து அவருக்கு சமஸ்கிருதம் நல்லா தெரியும். டக்குன்னு பாஞ்சு ஓடி வந்து இப்ப என்ன சொன்னீங்க திரும்பி சொல்லுங்க அப்படின்னப்போ அதே மந்திரத்தை சொன்ன உடனே அது என்னன்னு பார்த்தா ஒரு கெட்ட காரியங்களுக்கு, அதாவது அந்த இறந்த அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான நேரங்கள்ல சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது இதெல்லாம் எங்க இவங்களுக்கு புரிய போகுதுன்னு நினைக்கிறாங்களா இல்லாட்டி என்னன்னு தெரியல. இப்படி நம்ம காதல என்னன்னு தெரியாததெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம்? கல்யாணத்துலயும் இவங்க வந்து ஓதுறதுதான் நம்மளுக்கு மந்திரம்னு நம்ம வச்சிருக்கிறோம். சோ அதுக்குதான் சுயமரியாதை திருமணம் பத்தி இவங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப அழகான அந்த எடுக்கப்படுற அந்த வர்ப்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நீயும் நானும் வந்து எல்லா விஷயத்திலையும் நண்பர்களாக சமமாக சம உரிமையோடு வாழ்வோம். நீ என்னிடம் என்ன சலுகைகளை எதிர்பார்க்கிறாயோ அதே சலுகைகளையும் உன்னிடம் நானும் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு 2 பேருமே வந்து ஈக்குவலாவே சொல்றாங்க. யாருக்குமே கூட குறைவுலாம் கிடையாது, 2 பேருமே சேமா சொல்றது. இந்த மாதிரி ரொம்ப அழகா வரும். இதை விட வேற என்ன அழகா இருக்கு? புரியாத மொழியில புரியாதத என்னெல்லாமோ புகை அடிச்சு இது பண்ணி உட்கார்ந்து மணிக்கணக்கா என்ன பண்றோன்னே தெரியாம மந்திரிச்சு விட்ட மாதிரி செய்யறத விட இவ்வளவு அழகா சிம்பிளா 2 பேர் திருமண வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அவங்க இந்த மாதிரி அழகான இதா பேசி அவங்களுக்குள்ள உள்ள அந்த புரிதலோட உள்ள போறது நல்லதா, இல்ல யாரோ ஒருத்தர் சொல்ல உட்கார்ந்து அதை பண்றது வந்து நல்லதா? இன்னொன்னு 1932 நினைக்கிறேன். ஆமா, 1932 வாக்குல பெரியார் வந்து ஜெர்மனி போறாரு. ஜெர்மனில வந்து அங்க ஒரு கப்பல மீட் பண்றாரு. இது அவரே சொல்வார். கப்பல மீட் பண்ணியிருக்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் வந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா அப்படின்னு அந்த மாதிரி பேச்சு வரக்குள்ள அவங்க சொன்னாங்களாம், இல்ல நாங்க 2 பேரும் வந்து ப்ரப்போஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்களாமா. அப்படி சொன்ன உடனே எவ்வளவு நாளா அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 8-9 மாசமா அப்படிதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்போ இவர் அத என்ன சொல்றாருன்னா,
இப்படி பெண்ணுக்கு எல்லா உரிமையும், அதாவது அவங்க பழகி பாக்குறதுக்காக 8-9 மாசமா ஒன்னா இருந்திருக்கிறாங்க, திருமணம்லாம் செய்யாம. இப்படி பெண்ணுக்கு நல்ல சம உரிமை தர்ற நாடு முன்னேறுமா? இல்லாட்டி பதிவிரதாத்தனம், பத்தினித்தனம் அப்படி இப்படிலாம் சொல்லி பெண்ணை அடிமையா உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்கிற நம்ம நாடு முன்னேறுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சோ இது லிவிங் டுகெதரா 1932ல அவர் பேசுறாரு. இந்த மாதிரி தான் அந்த சோஷியல் ரெவல்யூஷனரிஸ், ரிஃபார்மர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அவங்களோட டைமுக்கு ரொம்ப ஹைடா திங்க் பண்றதை நம்ம பார்க்க முடியும். அதுவும் பெரியார் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப 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 ஃபார்வர்டா இருக்கு. எல்லாமே நிறைய விஷயங்கள் இப்ப பேசினா கூட பெருசா எல்லாரும் கத்தி கம்புன்னு தூக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் சர்வ சாதாரணமா போற போக்குல அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பிள்ளைலாம் வேணாமா, தூக்கி போட்டுரு, கர்ப்பப்பையே வேண்டாம் உனக்கு, அது உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தா கர்ப்பப்பையே எதுக்கு, வேணவே வேணாம் அப்படின்றாரு. இது மாதிரி நிறைய முற்போக்கான விஷயங்கள் அவர் பெண்களுக்காக சொல்லி இருக்கிறார். பெரியாருடைய இதுல நம்ம எதை பார்த்தாலும் முதல்ல எனக்கு தோன்றது அவருடைய பெண் விடுதலைக்காக அவர் செஞ்ச விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட்ல அதை வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால சொல்ல முடியும். இவ்வளவு சொல்லியிருக்காங்களா யாராவது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி இன்னைக்கு அந்த சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள்னு படிச்ச பெயர்கள், சாரி கோமதி, எனக்கு ஒரு பேர் கூட தெரியல. இப்படி இல்லாம இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. மறைக்கப்பட்ட பெண்களா தான் தெரியுது. அவங்க பேர்லாம் ஏன் இவ்வளவு வெளியிலயே வரல, இல்ல எனக்கு தான் தெரியலையா என்னன்னு தெரியல. அவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கிறேன். நன்றி கோமதி. நாகு கேட்டுதா? நல்லா கேக்குது மீரா, நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு. 2 மினிட்ஸ் பேசுறேன்றதா, 2 மினிட்ஸ்க்கே இவ்வளவு இல்ல. ஆக்சுவலா அந்த காலத்துல எழுதினவங்க அந்த புத்தகங்களையோ அல்லது அது மாதிரி ரெஃபரன்சஸ் 1-2 எனக்குமே இதுல ஒரு பாதி பேர் கூட எனக்கு தெரியாது. எதுக்கு சும்மா சொல்லுவாங்க, எனக்கும் இதுல பாதி பேர்கள் கூட கேள்விப்பட்டதில்லை. அதுவும் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் திரும்ப திரும்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், அதனாலதான் கேள்விப்பட முடியுது. அல்லது இந்த மாதிரி நம்மளோட பெரியார் திடல்லையோ அல்லது திராவிட கழகங்கள் மற்ற குளத்தூர் மணி அவர்கள் நடத்துற கூட்டங்களுக்கு போனால் ஒழிய இது தெரியாது. ஆனா எல்லாரும் அது போறது கிடையாது. இப்போ அதெல்லாம் ஒரு அவுடேட் ஆன மாதிரி ஒரு அப்படி ஒரு பார்வை, அல்லது போறது கிடையாது, நேரம் இருக்கிறது கிடையாது. இப்போ அட்லீஸ்ட் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த உரைகள் எல்லாம் நம்மள யூடியூப்ல கேட்க முடியுது, பரவலா போய் சேருது, அதெல்லாம் முக்கியமா இருக்குது. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க வீட்லயே இதுல இருந்ததுனால பெரியாருடைய இறப்புக்கு வந்த அந்த மக்கள் கூட்டம் அதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்தது கிடையாது. அவ்வளவு பேர், அந்த அளவுக்கு தமிழ்நாடே பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம். அதுல பெண்கள் அத்தனை பேர் தன்னுடைய அப்பாவை ஐயான்னு கூப்பிட்டு அழுதாங்களோ இல்லையோ, இவரை அப்பா ஐயா ஐயான்னு கூப்பிட்டு அழுததா அது நான் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். எங்க வீட்லயே என்னுடைய முதல் ஜெனரேஷன்ல ஒருத்தவங்க இயக்கத்துல இருந்திருக்காங்க, அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும். மற்றபடி எனக்குமே இது எல்லாமே இந்த புத்தகத்தை எடுத்ததுக்கான முக்கியமான காரணமே இதுதான். இதுல 2-3 விஷயங்கள். இப்ப நமக்கு ட்விட்டர்ல எந்த அளவுக்கு நம்ம உண்மையான விஷயங்களை கேட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு பொய்ய பரப்புறதும் நிறையவே இருக்கு. இப்போ இதுல அந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு பெரியார் பெரியார் செஞ்ச அத்தனை வேலைகளையும் பெரியார் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. உங்களுக்கு அந்த இது கோயிலினுடைய போராட்டம் பெரியார் பண்ணல, அல்லது வைக்கம் போராட்டம், வைக்கத்துல கோயில் நுழைவுங்கிறது அடுத்த போராட்டம். ஆனா வைக்கத்துல அந்த கோயில் வீதிகளுக்குள்ள நுழையதே ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. அது மொத்தமா கோயிலினுடைய போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு பெரியாருக்கு சம்மந்தம் இல்ல. ஒரு போட்டோ எடுத்து காட்டி அந்த போட்டோல ஏன் பெரியார் இல்லைன்னு, அந்த காலத்துல தினமும் என்ன இன்னைக்கு மாதிரி செல்ஃபி எடுக்கிற கேமராஸா இருந்தது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் போட்டோகிராஃபர் வருவான். இவர் பெரியார் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுல நிறைய நாட்கள் கழிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பணம் திரட்டுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டிருக்கிறாரு. அப்படிதான் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் போட்டோ போஸ்ட் கொடுக்கறதுக்காக அவர் அங்க நின்றுட்டு இல்ல.
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதனால அது அந்த ஒரு போட்டோ காட்டி அன்னைக்கு பெரியார் ஏன் இந்த போட்டோல இல்ல, அதனால அவருக்கு வைக்கம் போடுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வைக்கம் வீரர்னா பொய்யா தாக்கும். வைக்கம் வீரன் கொடுத்தது வேற யாரோ சுயமரியாதைக்காரர் கிடையாது, காங்கிரஸ்காரங்கிறதே மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த இதுக்கும் தேவதாசி முறை ஒழிப்புக்கும் வந்து பெரியாருக்கு சம்மந்தம் இல்லையா. அதை பாடுபட்டவங்க வந்து இவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் முத்துலட்சுமி ரெட்டி மட்டும்தான். அது ஏதோ அவங்க 2 பேரும் வேற எங்கேயும் தான் வந்த மாதிரி. அவங்க பெரியார் கூடயே இருந்தவங்க தான் அப்படிங்கிறது வந்து தெரியல. பெரியார் அவங்க கூட எவ்வளவு வேலை செஞ்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாமையே பேசிட்டு இருக்கிறது, அல்லது நமக்கு தெரியலங்கிறத ஒரு சாதகமா எடுத்துக்கிட்டு இப்படி பொய்யான விஷயத்த பரப்புறது, பொதுமக்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இது மாதிரி நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் பரப்புறதுங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் இவங்க எப்படி வந்து இந்த கட்டுக்கதைகளையே திரும்ப 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 சொல்றது மூலயமா, கதா காலசாபம் சொல்றது மூலியமா, அல்லது புத்தகங்கள் பிரிண்ட் பண்றது மூலியமா ஒரு பொய்யை பரப்பத்துக்கு இவ்வளவு மெனக்கடும் பொழுது, உண்மையா நடந்த விஷயங்களை வந்து பதிப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில இப்போ நிறைய புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் வருது. அதுல இந்த புத்தகமும் ஒண்ணு. இதுல நான் படிக்காம விட்ட ஒரு போர்ஷன்ல வந்து அவங்க வளர்மதி வந்து அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. அவங்களால அந்த புத்தகத்தை கையில எடுத்து படிச்சு டைப் பண்ண முடியல, தட்டச்சு பண்ண முடியல. அதனால அவங்களோட கணவர், அவங்களோட இணையர் வாசிக்க இவங்க வந்து அதை தட்டச்சு பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு. அவ்வளவு சிரமங்களுக்கு நடுவுல தான் இந்த புத்தகம் வெளியில வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் ஆவணப்படுத்தப்படாமலே போயிடுச்சு, அல்லது ஆவணப்படுத்தப்பட்டது இன்றைக்கு மறுபதிப்பு இல்லாம போயிட்டு இருக்குது நிறைய, அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியது. அதுக்காக தான் இந்த புத்தகமே எடுத்திருப்போம். மீரா, நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த கட்டுரையிலே. தலைகீழ புரட்டி போடுறது மட்டும்தான் சரியான வழிக்கு போகும் அப்படிங்கிறது பெரியார பத்தி சொல்றவங்களும் சொல்றாங்க. பெரியாரோட அந்த கட்சியிலே ஒரு பெண் வந்து அதை முன்மொழிறாங்க அப்படிங்கிறதுதான். அந்த பெண்கள் ஏதோ பெரியார் பின்னாடியே நீங்க போறீங்க, பெரியார் வந்து ஒரு 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 இடத்துக்கு தான், அதுக்கு மேலயும் அந்த பெண்கள் போய் கேட்டிருக்காங்க. முக்கியமா பார்க்க வேண்டும். யார் பின்னாடியே போனா என்ன, எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நாங்க போறோம், அவ்வளவுதான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்ல அதுக்கு மேலேயும் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி படிக்கிறது மூலயமா நமக்கும் விஷயங்கள் தெரிய வரும். நன்றி மீரா. அடுத்து நாகஜோதி, நீ பேசுற முடியுமா? நாகஜோதி கனெக்டிங் போயிட்டாங்களே. ஓகே, நூருதீன் நீங்க பேசுங்க. நாகஜோதி, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நாகஜோதி வந்தாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிமோட்ல இருக்காங்க, அவங்களுக்கு கனெக்டிவிட்டி வரும்போது கொடுக்க முடியுமான்றது மட்டும் ரெக்வஸ்டா இருக்கு. ஓகே தோழர். சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நன்றி தோழர். இந்த அந்த இந்த பெண்களுக்கு பொட்டு கட்டுறது விஷயமா ஒரு போர்ஷன் வந்தது புதுக்கோட்டையில. வந்து இந்த இசை வெள்ளாளர் அப்படிங்கிறவங்க இந்த சமூகம் ஜாஸ்தி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை, ஜெமினி கணேசன் புதுக்கோட்டை, அவங்க மதர். முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஜெமினி கணேசனுடைய அத்தை, ஜெமினி கணேசனோட மதர், முத்துலட்சுமியோடைய மதர், எல்லாருமே வந்து இந்த குறிப்பிட்ட இந்த இதை சேர்ந்தவங்க தான். அதனால அந்த பெயர்கள் வாசிச்சாங்கல்ல, சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள், அந்த லிஸ்ட் வாசிச்சதுல இதுல இந்த ஏரியால இருந்து இந்த பர்டிகுலர் இதுல தான் நிறைய பேர், எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பெயர்கள் தெரியல. அதே மாதிரி செட்டியார்ல இருந்தும் நிறைய பேர் இங்க இந்த பக்கம் அந்த செட்டிநாடு பக்கத்துல இருக்கிறதுனால அதனோட தாக்கம் உண்டு. ஏன்னா புதுக்கோட்டை அப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா இருந்தது, தனி சமஸ்தானமா இருந்தது. அதனால அந்த முடிவுகள் இங்கே சமஸ்தானமே எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்ததுனால கொஞ்சம் இந்த இயக்கத்தினுடைய தாக்கம் இங்கே இருந்தது, பெரியார் இயக்கத்தினுடைய தாக்கம் இங்கே இருந்தது. அதே மாதிரி இந்த இயலிசை நாடக சபா புதுக்கோட்டையில் உள்ளதும் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். இங்கே அவங்கெல்லாம் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற புதுக்கோட்டை வந்து தனி சமஸ்தானமா இருந்ததுனால இதுக்கு உண்டான அதாவது சொந்த கரன்சி, சொந்த பணத்தை அடிச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துருந்தது புதுக்கோட்டைக்கு. ஏன்னா புதுக்கோட்டை எப்பயுமே புதுக்கோட்டை கிங் இவர் வந்து ரூலர்ஸ் வந்து எப்பயுமே அந்த பிரிட்டிஷ் எம்பையருக்கு வந்து இணக்கமாகவே இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு இதை புதுக்கோட்டை ஸ்டேட்டு கொடுத்துருந்ததுனால
புதுக்கோட்டைக்குள்ள நுழையிறது வெளியே போறதுங்கிறதுக்கு தனியா நீங்க பெர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட விசா இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா வெளிநாட்டுக்கு போனா எப்படி விசா வாங்குறோமோ அது மாதிரி. அப்படிங்கும்போது இங்க சட்டங்கள் தனி. அதனால இத வந்து ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பெருந்தனவந்தர்கள், பெரிய பணக்காரங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து ஒரு கான்கியூபைன், ஒரு வெப்பாட்டி வச்சுக்கிறது, ஒரு சின்ன வீடு வச்சுக்கிறது, அப்படிங்கிற அது ஒரு பழக்கமாகவே இருந்தது. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியாவே இங்க தனியா இருந்தது. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து பின்னாடி வந்து ஒரு பிராத்தல் சென்டர் மாதிரி ஆகிப்போச்சு. அது பேரே ரொம்ப புதுக்கோட்டைனா இந்த ஏரியாவுக்கு போனால் இந்த விபச்சாரங்கள் நடக்கும், போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்தது. அதெல்லாம் வந்து ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதோட சேர்ந்து பல பேர் பண்ணாங்க. எனக்கு மற்றவங்க பேர் தெரியலை. இவங்களது கொஞ்சம் ரினவுண்ட் பர்சனுங்கிறதுனால இவங்களது தெரிஞ்சது. இவங்கள்ல இருந்து தான் நிறைய பேர் வந்து பெரியாருடைய இந்த பெண் விடுதலைங்கிற ஆஸ்பெக்டுக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் பண்ணி போனாங்க. அதனால புதுக்கோட்டைக்கு இந்த விஷயத்துல வந்து புதுக்கோட்டைக்கு ஒரு தனி பங்கு உண்டு. இன்னமும் அவங்க அந்த அந்த கேஸ்ட் இருக்கிற அந்த சமூகம் இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் ரெஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரெஃபர்மேஷன் நிறைய போயிடுச்சு. நிறைய இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் நடந்து எல்லாம் உங்களுக்கு டைல்யூட் ஆயிடுச்சு. பட் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஊருக்குன்னு இந்த சமூகத்துக்கு இந்த ஊருக்கு ஒரு தனிப்பட்ட கனெக்ஷன் உண்டு. நான் பேசக்கூடிய எதுவும் தவறுகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து திருத்திடுங்க. மந்திரங்கள்னு சொல்லும்போது நமக்கு தெரியாத ஒரு வேற பாஷையில இவங்க மீரா தோடர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வேற பாஷையில நம்ம சமஸ்கிருதமாக இருக்கட்டும், இல்லை அராபிக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு பாஷையில ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சமஸ்கிருத பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க ஐயர் என்ன சொல்றாங்களோ அதான். அவன் நண்டுன்னு சொன்னாலும் அதுதான், வாத்துன்னு சொன்னாலும் அதான், நமக்கு தெரியாது. இதே மாதிரி இப்ப அராபிக்ல பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த இதுதான் ஓதுவாங்க. அப்கோர்ஸ் குரான்ல இருந்து எடுத்து அவங்க ஓதுறதுனால இதுல ஃப்ராடு பண்ண முடியாது. ஆனா அர்த்தம் தெரியாது. வீட்டுல வச்சு எதையாவது வந்து மாதிரி வீட்டுல வந்து இந்த மாதிரி இந்த தமிழர் சடங்கு தானே, இங்க உள்ள தமிழர்கள் தான் கன்வெர்ட், அதனால அந்த சடங்குகள் தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது அவங்க எதையாவது அவங்க என்ன ஓதுறாங்களோ அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவங்க எதையாவது சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரலி அந்த ஒரு ஃபியரை தான் வந்து பெரும்பகுதி வந்து இவங்க ஒரு வெப்பனா, ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. அதனால வந்து இந்த இவருடைய இந்து மதம் எங்கே போகிறது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமானுஜ தாத்தாச்சாரி அது ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். இந்த வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். அதனால வந்து முதல்ல ஒரு மனிதன் அடிமையாக்குறதுக்கு முதல் ஆயுதம் பயம். அவனுக்கு பயத்தை ஊட்டணும். அந்த பயத்தை வந்து மதத்தின் மூலமா ஊட்டுறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தனக்கு தெரிஞ்ச மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை சொல்லாம வச்சு மிரட்டுறதும் ஈஸி. ஸோ இப்படித்தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுல குறிப்பா பெண்களை கம்ப்ளீட்டா செட் பண்ணதுக்கே இது இன்னொரு ரீசன். ஏற்கனவே போன தடவை ஒரு ஸ்பேஸ்ல கூட இது விஷயம் பேசணும்னு சொன்னேன். பெண்கள் தான் வந்து இனக்குழுக்க தலைமையா இருந்தாங்க. பாரதியார் பாடல்ல கூட எனக்கு அதுல பாரதியார் பாடல்ல ஒரு சில இதுல ஒரு கருத்து வேற்றுமை உண்டு. எங்கள் தந்தையர் நாடுனும் போதில்லை என்பது பாடியிருப்பார். அந்த ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அது பிராமின் கான்செப்ட். அவங்க தான் அந்த ஃபாதர்லேண்ட் தூக்கி பிடிப்பாங்க. ஏன்னா ஆண்களாக வந்ததுனால ஏலியன்ஸ் கான்செப்ட். அதனால அதை வந்து இப்படித்தான் இந்த நம்ம தாய்நாடு அப்படிங்கிற ஆஸ்பெக்டை வந்து டைல்யூட் பண்ணதும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான். ஸோ இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. இதுல மூவாளூர் ராமாமிர்தம்மையார் வந்து பேர்ல ஒரு திட்டம் கொண்டு வந்ததுனால தெரிஞ்சிருக்கு. பாக்கி யாருமே தெரியல. எனக்கெல்லாம் கம்ப்ளீட்லி புதுசு. 1-2 பேர் கேள்விப்பட்டிருந்தாலுமே மனசுல பதியாத பேர்கள். அவங்க அதை பதிய விடாம தெரிவிக்காம பாத்துக்குவாங்க. அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க.
அதனாலதான் இந்த இந்த இயக்கம் பெரியாருடைய இவ்வளவு வேலையுமே தமிழ்நாடை தாண்டி, கேரளாவையும் தமிழ்நாட்டையும் தாண்டி போக விடாம பார்த்துக்கிட்டதுல ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிச்சாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னுடைய கருத்துக்கள். நன்றி தோழர். தோழர் கேக்குதா? நடுவுல திடீர்னு கேப் விழுந்துச்சு. அப்படியா? ஆமா, கடைசியில ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 1 மினிட். உங்களுக்கு கேக்குதா? நல்லா ஓ, கிளியரா. ஓகே ஓகே. நாகஜோதி வந்துட்டாங்கப்பா. நாகஜோதி டக்குன்னு வெளியே போய் பேசுறீங்க. இப்ப கேக்குதா? ஆமா, கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே ஓகே. நூர்தீன் தோழர் முடிச்சிட்டாருன்னு நான் பேசுறேன். முடிச்ச தோழர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முடிச்சிட்டாரு நினைக்கிறேன். நன்றி தோழர். நூர்தீன் தோழர் பேசினா கேட்க முடியல, கண்டிப்பா ரெக்கார்டிங்ல கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்கை எடுத்தப்ப எனக்குமே இதா இருந்தது. நிறைய பேர் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. நம்ம நிறைய பேர் தெரியல அப்படின்னு பேசும்போது ஏன் தெரியல அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா நிறைய ஆண் தலைவர்களை தெரியும், ஆண் செயல்பாட்டாளர்கள் தெரியும். ஆனா பெண் செயல்பாட்டாளர்கள் இதுல ரொம்ப தீர்க்கமா இயங்குனவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கும் இருக்கு. ஸோ இனி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை வந்து கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த இதுல இன்னைக்கு நம்ம படிச்ச கட்டுரையில பெரியார் வந்து என்னெல்லாம் செஞ்சிருந்தாரு அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு சுருக்கமா கொடுத்திருந்த மாதிரி தான் இருந்தது. அதுல 1925 பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கினப்பவே அவரோட 2 முழக்கங்கள் தான் இருந்தது. ஒண்ணு சாதி ஒழிப்பு, இன்னொன்னு பெண் விடுதலை. இந்த பெண் விடுதலையை நோக்கிதான் மேக்சிமமான செயல்பாடுகள் வந்து பெரியாருக்கு இருந்தது. இத அவரோட கட்டுரைகள், அவர் பேசின பேச்சு இதெல்லாம் கேட்கும்போது நம்மளால உணர முடியும். ஏன்னா அதை எப்ப உணர்ந்தேன்னா, பெரியார் வந்துட்டு நீங்க எல்லாரும் சுதந்திர ராணி ஆகணும் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஒரு மனுஷன் எந்த அளவு ஒரு பெண் வந்து சுதந்திரமா இருக்கணும்னு யோசிச்சிருந்தா நீங்க எல்லாம் சுதந்திர ராணி ஆகணும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அதை வந்து உள்வாங்கி இருந்த விஷயம் என்ன ரொம்ப மதிக்க வச்சதை விட அவர் எந்த மாதிரி உணர்ந்தாருன்னு சொல்லிட்டு அந்த உணர்வை எனக்கு கடத்துச்சு. அவரோட மற்ற எழுத்துக்கள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் பெரியார் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நமக்காக பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு தான் வரும். ஆனா சுதந்திர ராணின்னு அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தை அவரை அதை வந்து உணர வச்சது எனக்கு. அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி நம்மளை நோக்கி, பெண்களை நோக்கி இருந்தது அப்படின்றத உணர வச்சது. அதே மாதிரி நம்ம இப்ப பேசுறோம், இப்ப வந்து பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் எல்லாருமே கல்வி கத்துக்கணும், பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தோட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப பேசுறோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பேசிட்டு இருந்த விஷயங்கள். அதோட அவர் பேசின இந்த ஆழமா அவர் பேசி இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப நம்ம பேசுறது கொஞ்சம் மேலோட்டமா இருக்கோ, யாரையும் வந்து புண்படுத்திடக்கூடாதுன்னு கொஞ்சம் நம்ம மேலோட்டமா பார்த்து பேசுறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கும் பெரியாரோட பேச்சும் எழுத்தும் நம்ம பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப டைரக்டா அடிச்சிருப்பாரு. நீ ஒரு பொண்ணு அடிமையா வைக்கணும்னு நினைச்சிருக்க, அதனால அவளை நீ வேலைக்கு விட மாட்ட, படிக்க விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லியிருப்பாரு. நம்ம இங்க என்ன சொல்லுவோம், ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க. நீங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது நம்ம அப்பா இல்லையா, நம்ம சகோதரர்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து அங்க நிப்போம்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம டைரக்டா அடிச்சிருப்பாரு. அதுவும் அவரோட பெண்ணின் அடிமையானால அந்த புத்தகத்துல வந்து கடைசி அத்தியாயம் எழுதியிருப்பார்ல, பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவர் ஆண்கள்னு சொல்லியிருக்க மாட்டாரு, அது ஆண்மை. அது பெண்களுக்கிட்டையும் அந்த ஒரு மனப்பான்மை இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் தன்மை இல்லைன்னா இந்த மஸ்குலானிட்டியை வந்து அப்படியே வந்து கொண்டாடுற ஒரு மனநிலை, இந்த மனநிலையை எதிர்த்து அவரு ரொம்ப தீர்க்கமா பேசியிருப்பாரு. அதோட ஒரு வெளிப்பாடுதான் இந்த எலிகளுக்கு வந்து பூனைகளால ஒரு சுதந்திரம் கிடைக்காது, அதே மாதிரி பார்ப்பனர்களால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் வச்சுட்டே வந்து இதே மாதிரிதான் ஆண்களால என்னைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது அந்த அளவுக்கு தீர்க்கமா அவ்வளோ ஆழமா அவர் எதிர்க்கிற அந்த ஒரு விஷயத்த செய்யறதாலதான் கொஞ்சமாவது நகர முடியுது.
முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஒரு சின்ன படி எடுத்து வைக்கணும்னா இவ்வளோ மூர்க்கமா நம்ம எதிர்த்தாதான் முடியும். அதனாலதான் அந்த எதிர்ப்பு அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து நவீன பெண்ணியம் அப்படின்னு சொல்ற அந்த நவீனத்துவ இல்ல நவீன சிந்தனையில் பெண்ணியம் இப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது, எந்த பெண்ணா இருந்தாலும் அவளுக்கான சுதந்திரம் இருக்கு, எந்த பெண்ணா இருந்தாலும் அவளுக்கான அந்த பொருளாதாரத்துல அவள் நிலையா இருக்கணும், எந்த பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு கல்வி இருக்கணும், இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த பெண்ணா இருந்தாலும் அப்படின்றது சாதிய அடுக்க மட்டும் சொல்லல. அது இப்ப வந்து எல்லாருமே ரொம்ப முகம் சுளிக்கிற, இல்லைன்னா ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணும்னா டக்குன்னு அவங்க எடுத்து வைக்கிற ஒரு வார்த்தை விபச்சாரம். ஒரு பெண் பாலியல் தொழில் செய்பவரா இருந்தா கூட அவளோட உரிமையும் மதிக்கப்படணும் அப்படின்னு பேசினவர் தான் பெரியார். அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் பெண்களுக்கான உரிமைய கொடுத்தே ஆகணும், அது வந்து இருக்கணும், 100% இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமா பேசியிருக்காரு. அதே மாதிரி இதுல இந்த கட்டுரையை நம்ம படிக்கும்போது காங்கிரஸ்காரர்களை எதிர்த்து அவர் பேசினத படிச்சிருப்போம். அவரு நிறைய இடங்கள்ல வந்து இதை முன் வச்சுட்டே இருந்திருப்பாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சுதந்திர போராட்ட அந்த காலகட்டங்கள்ல காங்கிரஸ் முழுக்க முழுக்க சுதந்திரத்தை மட்டுமே நோக்கமா வச்சு செயல்பட்டு இருந்தது. ஆனா பெரியார் வந்து சமூக விடுதலையை நோக்கி பேசிட்டு இருந்தாரு. பெரியாரை நோக்கி வைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கிப்போம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அவர் வந்து தூக்கி போட்டுருவாரு. நீ உனக்கு சுதந்திரம் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, இங்க வந்து சமூக விடுதலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசின பேச்சுகள், அதுக்கு அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் எல்லாமே ரொம்ப நம்ம இப்ப படிக்கும்போது நமக்கு அப்படியே மெய்சில் இருக்கும். அந்த அளவு இப்ப கர்ப்பத்தடையா இருக்கட்டும், அது காந்தி அவர்களுக்கும் பெரியாருக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா இந்த குழந்தை பிறப்பு இந்த விஷயத்துல அவங்க 2 பேரும் பேசின ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே நமக்கு புரியும். பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட சுதந்திரத்துக்கு உன்னோட விடுதலைக்கு கர்ப்பப்பை வந்து தடையா இருக்குன்னா நீ அதை எடுத்து போடுறது கூட பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆனா காந்தி கர்ப்பத்தடைக்கே கர்ப்பப்பையை எடுத்து வெளியே போட்டுருன்னு சொன்ன பெரியாரும் கர்ப்பத்தடையே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காந்தியும் தான் இங்க என் கண்ணுக்கு தெரியறாங்க. இந்த ஒரு கம்பாரிசன்ல 2 பேரும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு சிந்தனையை கொண்டிருந்திருக்காங்க அப்படின்னு புரியும். ஏன்னா அந்த கர்ப்பத்தடை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் வந்து நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி 1939, 40 அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருந்து நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டது. அந்த டைம்ல கர்ப்பத்தடை விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு அவங்க செயல்பாட்டாளர் ஒருத்தவங்க மார்கரெட் வந்து வந்திருந்தாங்க, வெளிநாட்டுல இருந்த செயல்பாட்டாளர். அவங்க வந்து சந்திச்சது காந்தி அவர்களை. காந்திய சந்திச்சு அவங்க பேசும்போது காந்தி அவங்க கிட்டயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இது வந்து நம்ம செய்யக்கூடாது, இது வந்து நம்ம சாஸ்திரங்களுக்கு எதிராக இருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சாரு காந்தி அவர்கள். அவங்க காந்தி ஏத்துக்கவே இல்லை. அது எப்படின்னா, அது அவர் பெண்ணா இருந்து ஏத்துக்கலன்னா கூட நம்மளால ஓகே அது பெண் அவங்களுக்கு பிடிக்கல அப்படி கூட நம்ம நினைச்சிடலாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு கர்ப்பத்தடை சம்பந்தப்பட்டு விழிப்புணர்வு கொடுக்க கூடாது, இல்லைன்னா அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஆண். இதை நம்ம பார்க்கும்போது அந்த பெண் மேல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு காந்தியை நோக்கி நம்ம கேட்டிருக்கணும்ல. அது வந்து அந்த டைம்ல ஒரு டிஸ்கஷனா இருந்தது. பெரியார் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு இந்த கர்ப்பத்தடை சம்பந்தப்பட்டு. காங்கிரஸ்காரர்கள் அதை மூர்க்கமா எதிர்த்தாங்க. சொல்ல போனா காந்தியை விட காந்தியோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இந்த ஒரு விஷயத்த பர்டிகுலரா எதிர்த்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு, இப்போ இந்த கர்ப்பத்தடையெல்லாம் இருந்துருச்சுன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டா இவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த சனாதன கோட்பாடுகளுக்குள்ள இந்த பெண்கள் வந்து இருக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா பெண்களை அடக்குற ஒரே விஷயம் இல்லைன்னா முதன்மையான விஷயம் பெண்ணோட உடம்பு. அதை கண்ட்ரோல் பண்றது இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது. சோ அந்த குழந்தை பிறப்பை கண்ட்ரோல் இவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க சொல்படி கேட்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா பெண்களை அவ்வளவு சுயேட்சையா இருக்க அதை அனுமதிக்க மாட்டாங்கல்ல. இதுதான் ஒரு நோக்கமா இருந்தது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த காந்தி இது காங்கிரஸும் பெரியாரும் பத்தி எல்லாம் படிச்சப்ப எனக்கு தோணுன விஷயம். அதே மாதிரி
இப்ப பெண் செயல்பாட்டாளர்கள்லாம் வரும்போது ரொம்ப ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. இப்ப வந்து ஒரு சில மேடைகள்ல இப்ப கூட நம்மளால பார்க்க முடியும். பெண் செயல்பாட்டாளர்களுக்கும் ஆண் செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க உட்கார்ற இடமா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும், அவங்க பேசுறதுக்கு கொடுக்கப்படுற அந்த ஸ்லாட்டு, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நுட்பமா, நீ வந்து எங்களுக்கு அப்புறம் தான் நீ அப்படின்னு சொல்லி நுட்பமா சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா பெரியாரோட மேடைகள்லயோ, பெரியாரோட பேச்சுகள்லயோ வந்துட்டு அந்த பெண் அப்படின்றது அந்த அந்த இத அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. எல்லாரும் சமம் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாரு. இப்படி அவரு பேச ஆரம்பிச்சதுல இருந்து, செயல்பாடுகள்ல இறங்குனதுல இருந்து, இந்த சுயமரியாதை இயக்கத்த கட்டமைச்சதுல இருந்து, எல்லாத்துலயுமே பெண்களோட பங்களிப்பும், பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு பேசின விதமும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரு பேசினதோட அந்த பயனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா, அன்னைக்கு அவர் அத பேசலன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த விஷயம் கூட நமக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா, இப்போ சுயமரியாதை திருமணம் அப்படின்னு நம்ம பேசும்போது, அதுக்கு ரொம்ப அதுக்கான வித்திட்டதே பெரியார் தான். அதுக்கு பிறகு அண்ணா வந்து அத செயல்படுத்தினாரு அப்படின்னும்போது, அது அந்த கொள்கைய அந்த அளவு கடத்தி இருக்காரு பெரியார் அவர்கள். அண்ணா அவர்கள் பெரியார் சொன்ன மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றதுக்கான அவ்ளோ முன்முனைப்போட நிறைவேற்றியிருக்காரு அண்ணா. இப்படி கொள்கை சார்ந்து நிறைய விஷயங்களை வெறுமனே பேச்சோட நிறுத்தாம செயல்படுத்தி காட்டுனதுல இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஃபர்ஸ்ட் திருத்தம் கொண்டு வந்தது. அதுவும் இங்க நடந்த இந்த சுயமரியாதை இயக்கத்துல பெரியார் அவர்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டம் அப்படின்றதும் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இந்த சுயமரியாதை இயக்கத்தை கட்டமைச்சு அதன் வழி நிறைய இப்ப வர பெண் போராளிகள் நிறைய பேரு இருக்காங்க. மேடைகள்ல நிறைய பேர் அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நான் ரீசெண்டா ரொம்ப பார்த்து வியக்கிறது அப்படின்னா தோழர் மதிவதனி. அவங்க பேசும்போது அவ்வளோ தெளிவு, அவ்வளோ உள்வாங்கியிருப்பாங்க. கொள்கைகளை அந்த அளவு உள்வாங்கியிருப்பாங்க. இப்படி அந்த கொள்கை பிடிப்போட இருக்கிற தோழர்கள், அதுவும் பெண் தோழர், அது பெண்களையும் வந்துட்டு தோழர்கள்னு குறிப்பிடுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வேற எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஈக்குவலா எல்லாரும் இருக்கிற இந்த சுயமரியாதை இயக்கம் இன்னும் இப்ப நம்ம படிச்ச இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய பெயர்களை வந்து சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப ரீசெண்டா நம்ம நிறைய பார்க்க முடியுது. இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்றதுதான் ஆசையும் கூட. இதுவரை இருந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள பத்தி தேடி படிக்கணும் அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்லயே. அவங்கள பத்தியே நம்ம தேடி படிச்சு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசணும். ஏன்னா பேசாம விடும்போதுதான் இவங்க எல்லாம் மறைக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மறைக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக் படிச்சிருப்போம். அதுலயும் பெரிய குறிப்புகள்லாம் எதுவுமே இருக்காது. அந்த குறிப்புகள் இருந்தாலும் கூட எப்படி இருக்கும்னா, இவங்க இங்க பிறந்தாங்க, இங்க வளர்ந்தாங்க, இதை செஞ்சாங்க, இப்படி போனாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களோட எழுத்தின் வீச்சோ இல்லைன்னா அவங்க பேசின அந்த பேச்சுகளோ எதுவுமே வந்து பெருசா இடம்பெற்றிருக்காது. நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி சாவித்ரிபாய் ஃபுலே அவங்கள பத்தி ஒரு புக்கு படிக்க முடிஞ்சது. அந்த புக்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு போய் சேரல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ நிறைய செயல்பாட்டாளர்கள், பெண் விடுதலைக்காக செயல்பட்ட நிறைய பேரை நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். அதுதான் நம்மள இன்னும் முன்னாடி நகர்த்தும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் நம்ம படிக்கலாம், படிச்சுட்டு இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்பதான் நம்ம முன்னுரை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கோம். இனி அடுத்தடுத்த தலைவர்கள் எழுதி இருக்கிற கட்டுரைகள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இன்னும் நிறைய நம்ம கத்துக்கலாம், புதுசா கத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த புக்கை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி கோமதி மேம். நம்ம கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பேசப்பட வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி கோமதி மேம். நன்றி நாகஜோதி. நீங்க சொன்னதை ஒட்டி ஒரு விஷயம், ஆக்சுவலா இதே அந்த கர்ப்பத்தடை பத்தி பெரியாருடைய பார்வை நீங்க சொல்லிட்டீங்க. நான் முதலே நம்ம மேரி ஸ்டாப்ஸ் பத்தி ஒரு ஸ்பேஸ் போட்டோம், ஞாபகம் இருக்கா? சாட்டர்டே ஸ்பேஸ். அப்போ ஐயா சொல்லியிருக்கிறாங்கன்னு, பெரியார் வந்து மேரி ஸ்டாப்ஸ் கூட வந்து கனெக்ஷன்ல இருந்தாரு,
அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அல்லது அவங்களுடைய எழுத்துக்களை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. கர்ப்பத்தடையை வந்து இந்தியா முழுக்க யாருமே வந்து பெருசா ஆதரிக்கல. ஆனா வந்து சைனால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்தியால வந்து நேரு அவரும் ஒரு ஒரு பெரிய ஒரு முற்போக்குவாதி தான். ஒரு சில விஷயங்கள்ல ஒரு நழுவி இருந்தாலும் அவருக்கு வேற வழி இல்லை. அவரால் இவ்வளோ பெரிய நாட்டை, இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான நாட்டை வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கிறார். அவர் வந்து கர்ப்பத்தடையை ஆதரிக்கிறார். கவர்மெண்டா உலகத்துல முதல்ல ஆதரிச்சது கர்ப்பத்தடையன்னா இந்தியா, அதுக்கப்புறம் அதான் சைனாவும். அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியார். பார்த்து பேசுறாரு. நீங்க வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா, இந்த கர்ப்பத்தடையை வந்து ஆதரிச்சு குடும்ப கட்டுப்பாடு, கர்ப்பத்தடைங்கிறத குடும்ப கட்டுப்பாடு, இந்த குடும்ப கட்டுப்பாடுல வந்து ரொம்ப முன்னணியில நின்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கதான் நிறைய அந்த அறுவை சிகிச்சைகளும் குழந்தை பிறப்பு வந்து 2 குழந்தைங்களோட நிறுத்திக்கிறதும் நடந்திருக்கு. அப்ப பெரியாரை வந்து அதுக்கு காரணம் யாருன்னு பாக்குறாரு. பெரியாரோட கருத்துக்கள் வந்து இங்க அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது. அப்ப வந்து பெரியாரை போய் பார்த்துட்டு கேட்கிறாரு, நீங்க வந்து இங்க கொஞ்சம் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இதை தொடர்ந்து அவர் இந்தியா வந்து சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் வந்து போய் பார்த்து அவர் சொல்றாரு, இப்போ வந்து ஓகே நீங்க 2 குழந்தை பெற்றுக்க சொன்னீங்க. நம்ம சொசைட்டில வந்து ஆண் குழந்தைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அப்ப அந்த ஆண் குழந்தைக்கு இருக்கிற மரியாதைனால 2 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா 3வது ஒரு ஆண் குழந்தையோ அல்லது 4 பெண் குழந்தை பிறந்தாலும் அதுக்கடுத்து ஒரு ஆண் குழந்தைக்கு போயிட்டே இருப்பாங்களே, அதை எப்படி தடுக்கிறது? அந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலயும் என்னதான் கர்ப்பத்தடை இருந்தாலும் அது ஒரு முன்னணி இருந்தாலும் அது வந்து இருந்தது. அப்ப வந்து பெரியார் சொல்றாரு, ஒரே வழிதான் இருக்குது. வேலை வாய்ப்புல ஆண்களுக்கு பாதி 50%, பெண்களுக்கு 50% அறிவிச்சிருங்க. அறிவிச்சிட்டிங்கன்னா அவன் 2 பிள்ளை போதும், என் பொண்ணு எப்படியாவது வேலைக்கு போறா சம்பாதிப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். எல்லா வேலை வாய்ப்புகள்லையும் எந்த வேலை வாய்ப்பா இருந்தாலும் பெண்களுக்கு 50% கொடுங்க. இதை வந்து பெரியார் வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. இன்றைக்கு நம்ம 33% வர்றதுக்கோ நம்ம வந்து அப்படி தலைகீழ நின்று தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் நடந்த பாட காணும் எங்கேயுமே. அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எவ்வளோ ஒரு முற்போக்கான சிந்தனையில வந்து பண்ணியிருக்கிறார் பாருங்க அவரு. அந்த அந்த அளவுக்கு வந்து அவர் அப்படி ஒரு பெரிய விஷயம். அந்த அவரோட சிந்தனைகள்லாம் வந்து ஒரு பெண்ணா கூட நிறைய பேர் யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெண் விடுதலைக்காகவும் அது முக்கியமா சமுதாயமே மொத்தமா முன்னேறணும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து நீங்க அடிமையா வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த செட் ஆஃப் பீப்புளுக்காக நீங்க உழைக்க வேண்டியதா இருக்கும். அதே இதுக்கு தேவையில்லாத விஷயம் தானே. நான் அதை ஒரு கட்டுரை வந்திருக்குது ஹிந்துல, அதை படிக்கிறவங்களுக்கு. இந்த தகவலை வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழ அதிகமானவர்கள் சொன்னாரு. ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ்க்கு பழ அதிகமானவர்களுடைய வைக்கம் போராட்டம் புத்தகம் படிச்சிருக்கோம். அவர் வந்திருக்கிறாரு. அவரோட கட்டுரை ஒண்ணு படிச்சுக்கிறேன். இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் குடும்ப கட்டுப்பாட்டுத்துறை இணை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் எஸ் சந்திரசேகர். அவர் குடும்ப கட்டுப்பாட்டு தொடர்பாக பெரியாரிடம் ஆலோசனை கேட்பதற்காக அவர் வந்தார். பெரியாரை அடையாறு வீட்டில் நேர்முகம் கண்டார். பெரியாரின் கருத்துக்களை பெற்று ஆச்சரியமடைந்த அமைச்சர் ஒரு கருத்தை மூலமான கருத்து, தி ஒரிஜினல் சஜஷன் என்று மனமகிழ்ந்து சொன்னார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 50% இடஒதுக்கீடு. அமைச்சர் 2 குழந்தை போதுன்னு சொல்றோம். அதுல என்ன கஷ்டம்னா, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்துவிட்டா கஷ்டம் இல்லை. 2ம் பண்ணா போயிட்டுதுன்னு என்றால் இன்னும் ஒண்ணு ட்ரை பண்றாருங்க ஆளுங்க. ஆண் குழந்தை வேணும்னு இதுக்கு எப்படி அவங்கள எஜுகேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பெண் குழந்தை பிறந்தாலும் அதோட நிறுத்திக்கலாம், ஒன்னும் கஷ்டம் இல்லை. பெண்ணும் ஆணும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியல. இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஆணும் பெண்ணும் ஒண்ணுன்னு தான் நம்ம பேசி பழகிருக்கோம். ஓவியத்தோட புத்தகமும் அவங்க தலைப்பு வந்து பெண்ணும் ஆணும் ஒண்ணுதான். இதுல வந்து பெரியார் வந்து எல்லா இடத்துலயுமே பெண்ணும் ஆணும் அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தை பிரயோகம் ஆணும் பெண்ணும் சொல்றதுக்குள்ள பெண்ணும் ஆணும் அப்படின்னு சொல்றது வந்து தொடர்ந்து பயன்படுறாரு. எந்த அளவுக்கு அவர் வந்து ஆழ்ந்து யோசிச்சிருக்காருன்னு பாருங்க. ஒண்ணும் என்ன சொல்றது அளவுக்கு நம்மளால முடியல. நான் சொல்றது என்னன்னா 2 குழந்தை இருந்தா போதும். இதை எப்படி மக்களுக்கு சொல்றது? இதுதான் அமைச்சரின் கேள்வி சந்தேகம். பெரியார் அந்த எண்ணம் மக்கள் மனசுல இருந்து மாறுபாடுனா 50% பெண்களுக்கு உத்தியோகம், 50% ஆம்பளைக்கு உத்தியோகம் என்று செய்துவிட வேண்டும். ஒரு ஆபீஸ்ல 100 உத்தியோகஸ்தர்கள் இருந்தா 50 பெண்கள் இருக்காங்கன்னு கேட்கணும். இல்லாவிட்டால் அதை போடுன்னு சொல்லணும். அப்ப பெத்தவங்களுக்கு ஆண் இருந்தாலும் ஒண்ணு, பெண் இருந்தாலும் ஒண்ணு என்றாயிடும். இந்த ஆம்பளை எல்லாம் உத்தியோகம் பார்க்கிறார்கள், பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. அதனால நமக்கு ஆம்பளை பல்ல ஒண்ணு வேணும்னு தோணுது.
அவன் சம்பாதிக்கிறான் என்று தோணுது. அதனால நாம ஈக்குவலைஸ் பண்ணிட்டா உத்தியோகத்தை ஆளுக்கு பாதின்னு. ஆதாரம் பெரியார் ஈவேர சிந்தனைகள் திரட்டப்பட்ட பதிப்பு. இதை கேட்ட அமைச்சர், இந்த யோசனை நல்லா இருக்கு, ஒரிஜினல் சஜஷன், இதை நாங்க எக்ஸாமின் பண்ண போறோம் என்றார். இந்த நேர்முகம் 8 மார்ச் 1970 சென்னை வானொலியில் ஒளிபரப்பானது. பெரியார் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கிறார். ஆனால் 35 75 ஆண்டுகளுக்கு பின்னும் நாம் இன்னும் நடைமுறைப்படுத்த தயாராகவில்லை. இதுதான் அந்த கட்டுரை. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து இவரை பார்த்து சஜஷன் கேட்க வர்றாரு. இவர் வந்து எந்த மினிஸ்டரும் இல்லை, எந்த கட்சியும் நடத்தல. இவர் நடத்துறது வந்து ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம். இதுதான் பெரியாருடைய வீச்சு. இன்னைக்கு கேட்கலாம் எல்லாரும், பெரியார் இல்லாம எங்கேயும் படிக்கலையா, பெரியார் இல்லாம அதை பண்ண. நாம பெரியார் இருந்ததுனாலதான் இந்த விஷயங்களும் முன்னோடியா இருந்திருக்கிறோம் அப்படிங்கறது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டே ஆகணும். நன்றி நாகஜோதி, உங்களோட கருத்துக்கள், உங்களை கருத்து இன்னைக்கு பேசும்போது எனக்கு தோணுச்சு. இதை வாசிச்சு காட்டினேன், அதனாலதான் வாசிச்சு காட்டினேன். ஓகே, காளி பேசுறீங்களா? பேச முடியுமா? பேச முடியும்னு ஒரு 100 போடுங்க. மச்சு, மடோனா, சிஎஸ்கே, நலி, அறிவொளி, இசை, எல்லாருமே யாராவது பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். மைக் ரிக்வெஸ்ட் கொடுங்க. கார்வா தமிழ், நீங்க ஏதாவது சொல்ற கருத்துக்கள் இருக்கா இந்த கட்டுரை படிச்சதை ஒட்டி? யாரும் கொடுக்கல. இன்னைக்கு இந்த வாசிப்பையும் இந்த பகுதி இன்னைக்கு நிறைவு செஞ்சிடலாமா இதோட? ஓகே மேம், பேசி முடிச்சிட்டோம்னா முடிச்சுக்கலாம். சரி, நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா யாருக்கும் கருத்துக்கள் சொல்ற நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கருத்து இருக்கும், பேசுற நிலைமையில. நாளைக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க, பேசுங்க. நன்றி. இசைமதி சொல்லிட்டாரு, நன்றி. முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. நாளைக்கு ஒரு 3 அல்லது 4 கட்டுரைகள் படிப்போம், எடுத்தலாம்.